நம்மளும் ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தூரத்தில் வீட்டை விட்டு ஆண்டவரே தூர பிரதேசங்களுக்கு போய் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி உம்முடைய ஊழியத்தை அன்றைய குடும்பமாய் செய்யும்படி சென்றிருக்கிற அன்றே பவுல் தேவராஜ் பிரதருடைய ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்று உண்மையாய் உத்தமாய் ஊழியம் செய்கிறது ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு ஏற்ற பலனையும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்காரம் ஆண்டவரே அவங்க மேலே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவங்களுக்கு முன்பதாக சென்று ஆண்டவரே கோலானால வழிகளை செம்மையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் அங்கே முன்னாடி எதிரில் இருக்கிற அன்றைய எதிர்ப்புகள் இரும்பு கதவுகளை அன்றைய உடைத்து அன்றைய வழிகளை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினாலே அந்த குடும்பத்தையும் அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆண்டவரே மற்ற எல்லா அன்றைய சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியம் செய்கிற சகோதரிகள் எல்லாரும் ஆண்டவரே நீர் உடைய ஆவினாலே நிரப்பி ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. அவங்க விதைக்கிற ஒரு விதையும் கண்ணீரும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அநேக அன்றைய அறுவடைக்கு அன்றைய காரணமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் நன்றி. முழுவதுமாய் உங்களுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக இந்த நேரத்துலையும் கூட இந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களோட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படி ஆவினாலே நிரப்புங்க. எல்லாம் கையிலே ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் நம்ம மன்னிப்பை குறித்து 2 ಕಾರ್ಯಗಳು பார்க்க போகிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಕ್ಷಮಾಪಣೆಯ ಕುರಿತು 2 ವಿಚಾರಗಳನ್ನ ನಾವು ಈಗ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 2 ಕೇಳ್ವಿಗಳು, 2 ಪ್ರಶ್ನೆ. ஏன் நம்மளால மன்னிக்க முடியறதில்ல? ಯಾಕೆ ನಮ್ಮಿಂದ ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? ரெண்டாவது எப்படி மன்னிக்கணும்? ಎರಡನೇದಾಗಿ ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಬೇಕು? 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ಈ 2 ಕೂಡ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಿಷಯ. ஸோ நம்ம வாழ்க்கையிலே நீங்க கூட ஜனங்க மத்தியில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சில பேர் கூட நம்ம நல்லா பேசுவோம் பழகுவோம். சில பேர்கிட்ட சில தூரம் இருக்கும், நம்ம தூரமாக இருப்போம், பேச மாட்டோம். சில காயங்களுக்கும் சில காரியங்கள் இருக்கும். ನೀವು ಕೂಡ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನ ಬಹಳ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಅವರೊಂದಿಗೆ ಒಡನಾಟ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಿ, ಇನ್ನು ಕೆಲವರನ್ನ ಸ್ವಲ್ಪ ದೂರದಿಂದ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஸோ என்னாச்சு, ஒரு நாள் பேதுரு வராரு. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? 7 வாட்டி மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಸಾರಿ ಪೇತ್ರನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಬೋಧಕನೇ ಈ ರೀತಿ ನನ್ನ ಸಹೋದರನ ನಾನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು, 7 ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಸಾಕಾ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் என்ன சொல்லணும் பதில்? 7 வாட்டி போதுமா? யாராவது உங்க மேலே தப்பு பண்ணா 7 வாட்டி மன்னிச்சிட்டா போதுமா? ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? ಯಾರಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ 7 ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಸಾಕಾ? அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? 7 நேரம் மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ 770 ಸಾರಿ ನೀವು ಕ್ಷಮಿಸಬೇಕು. அப்படினா 7க்கு 70 எவ்வளோ? 490 வாட்டி மன்னிச்சா போதுமா? 770 ಸಾರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಸಾರಿ? 490 ಸಾರಿ ನೀವು ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಅಷ್ಟು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಸಾಕಾ? சரி, அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். ಅದಕ್ಕೆ ಈಗ ನಾವು ಉತ್ತರವನ್ನ ಹುಡುಕ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. மன்னிப்புன்றது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம வாழ்க்கையில? ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಯಾಕೆ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟವಾಗಿದೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ? எப்படி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற இருதயத்தை எப்படி கிறிஸ்தவனுக்கு கொடுப்பாருன்றதை பார்ப்போம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಕ್ಷಮಿಸುವ ಕ್ಷಮಾಪಣೆಯ ಗುಣವನ್ನ ಹೃದಯವನ್ನ ಹೇಗೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಕೊಡ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಕುರಿತು ನಾವು ಈಗ ನೋಡೋಣ. நேத்து கனடால ஒரு காரியம் படிச்சிட்டு இருந்தேன். ஒரு இது யாராவது நம்மளுக்கு விரோதமாய் பாவம், நம்மளுக்கு யாரா நம்ம மேல யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜட்ஜ் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றோம். ಸೊ ನಿನ್ನೆ ಒಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನಾವು ಅವರಿಗೆ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧೀಶನಾಗಿ, ಒಬ್ಬ ಜಡ್ಜ್ ಆಗಿ, நீதிபதி ஆயிடுறோம். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿ ನಾವು ಅಲ್ಲಿ இப்படி உங்களுக்கு இவ்வளவு தண்டனை, இவ்வளவு நாள் பேச மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ನೀதி ಕೊಡ್ತಿರೋம். ನಾವು ಅವರಿಗೆ ತೀರ್ಪನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀವಿ. ತೀರ್ಪು ಯಾವ ರೀತಿ ಕೊಡ್ತೀವಿ? ಈ ರೀತಿ ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ, ಹಿಂಗೆ ಇಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಒಂದು ತೀರ್ಪನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀವಿ. பிரதர் அவன் பொய்க்காரன், பிரதர் பொய் சொல்லிட்டான், பொய்க்காரன், அவன் வாழ்க்கையே ஒரு பொய் அப்படின்னு சொல்லிடுவோம். ನಾವೇನು ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ? ಬ್ರದರ್ ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನೆ, ಬ್ರದರ್ ಒಬ್ಬ ಸುಳ್ಳುಗಾರ, ಅವನ ಜೀವನನೇ ಬರೀ ಸುಳ್ಳು ಹೇಳೋದೇ. ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு ನೋಡಿ, ನಾನು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಅಂತ ತೋರಿಸ್ತೀವಿ. ஆனா பிரதர் ನಾವು இன்னொரு நாள் பார்ப்போம், நம்ம ஒரு நாள் போய் சொல்லிடுவோம் ஏதோ. ಸೊ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದಮೇಲೆ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿಬಿಡ್ತೀವಿ.
அப்போ நம்ம லாயர் ஆயிரும். ಆವಾಗ ನಾವು மத்தவங்க தப்பு சொன்னா நம்ம ஜட்ஜு, தப்பு பண்ணா நம்ம தப்பு பண்ணா நம்ம லாயர் ஆயிரும். ಬೇರೆಯವ್ರು ಏನಾದ್ರು ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ನಾವಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಜಡ್ಜ್ ಆಗಿ ಪರಿವರ್ತನೆ ಆಗ್ತೇವೆ. ನಾವೇನಾದ್ರು ತಪ್ಪಾಗ್ಬಿಟ್ರೆ ಒಬ್ಬ ವಾದಿ, ಒಬ್ಬ ಲಾಯರ್ ಆಗಿ ನಾವು ಪರಿವರ್ತನೆ ಆಗ್ತೇವೆ. உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியாது பிரதர், அந்த சூழ்நிலை அப்படிதான். ஸோ எனக்கு அது புரியல, ஸோ அதனால நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படி நம்மளுக்கு மாத்திரம் கொஞ்சம் அப்படியே நைஸா நம்ம தப்பு பண்ணா நைஸு, மற்றவங்க பண்ணா கல்லு. ಅದರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವೇನ ತಪ್ಪಾಗ್ಬಿಟ್ರೆ ಈ ರೀತಿ ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಹಂಗಾಯ್ತು, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳದೇ ಇರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಅಂತೇಳಿ ಹೆಂಗಾದ್ರು ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ವಾದನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ನಾವೇನಾದ್ರೂ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ನೈಸ್ ಮಾಡಿ ಸರಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಬೇರೆಯವ್ರು ಏನಾದ್ರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ಏನಾಗುತ್ತೆ, ಕಲ್ಲನ್ನ ಕೊಡ್ತೀವಿ. ஸோ இங்க ஒரு கதையை சொல்றாரு ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ஒரு ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. பெரிய ராஜா இருக்கிறாரு, ராஜா கீழே ஒருத்தன் வேலைக்காரன் இருக்கிறான். ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ರಾಜ ಇದ್ದಾನೆ, ರಾಜನ ಕೆಳಗೆ ಒಬ್ಬ ಸೇವಕನಿದ್ದಾನೆ. அவன் எவ்வளவு கடன் வாங்கிட்டானா, அந்த ராஜாட்ட கடன் இல்ல, ராஜாவோட காசை அழிச்சிட்டானா. எவ்வளோனா 2 லட்சம் வருஷம் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 2 லட்சம் வருஷம் வேலை செய்யற சம்பளத்தை ಲಾಸ್ ಆಗಿட்டான் அந்த ராஜாக்கு. ಆ ರಾಜನ ಹತ್ರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಸಾಲ ತಕೊಂಡಂತೆ. ಸಾಲ ಅಂದ್ರೆ ಸಾಲ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಅವ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಲಾಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. ಎಷ್ಟು ಲಾಸ್ ಮಾಡಿದಾನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸುಮಾರು 2 ಲಕ್ಷ ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬರುವಂತಹ ಒಂದು ದುಡಿಮೆ ಏನಿದೆಯಲ್ಲ, ಆ ಒಂದು ದುಡಿಮೆಯನ್ನ ಅವನು ಹಾಳು ಮಾಡ್ಬಿಟ್ಟ. வந்து ராஜாட்ட கேட்கறான், ராஜா என் பிள்ளைங்களை, அந்த ராஜா வந்துறாரு, உன் பிள்ளைய கொடு, உன் மனைவியை கொடு, உன் சொத்தெல்லாம் கொடு, நான் எல்லாத்தையும் பரிமாறு பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணாதான் காசು ರಿಟರ್ನ್ வரும். ஸோ அப்படின்னு சொல்றது ರೆಡಿ ಆಯ್ತಾರು. ಆ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈಗ ಈ ರೀತಿ ಅಂತ ಈ ಒಂದು ಮಾಡಿರುವಂತಹ ಹಾಲನ್ನ ನಷ್ಟವನ್ನ ಅದು ಈಡೇರಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ನನಗೆ ಕೊಡು, ಹೆಂಡತಿ ಕೊಡು, ಮಕ್ಕಳು ಕೊಡು, ಆಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಈಡೇರಿಸ್ಕೋತೀನಿ ಅಂತೇಳಿ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನ. ஸோ உடனே அவன் கெஞ்சுறான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் எப்படியாவது நான் திருப்பி காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ತಕ್ಷಣ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಬೇಡ್ತಿದ್ದಾನೆ. ಅವನ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು, ಅಯ್ಯ ನಾ ಕ್ಷಮಿಸಯ್ಯ, ನಾನು ಹೆಂಗಾರು ಮಾಡಿ ನಾನು ಅದನ್ನ ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಅವನ ಹತ್ರ ಮೊರೆ ಇಡ್ತಾ ಇದ್ದಾನ. ಸರ್, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 2 லட்சம் வருஷம் சம்பளத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಾನೀಗ ಕೇಳ್ತೀನಿ. 2 ಲಕ್ಷ ವರ್ಷ ಸಂಬಳವನ್ನ ಹಿಂದಿರುಗಿಸಿ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗತ್ತೆ? எவ்வளவு வருஷம் ஆகும்? ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗತ್ತೆ? அசல கொடுக்கிறதுக்கு 2 லட்சம் வருஷம் ஆகும். ಅದರ ಅಸಲು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ನಿಮ್ಗೆ 2 ಲಕ್ಷ ವರ್ಷ ಆಗುತ್ತೆ. இருக்கிறது உயிர் 100 வருஷம் கூட இருக்காது. ನಮ್ಮ ಆಯುಷ್ಕಾಲ 100 ಕೂಡ ಇಲ್ಲ. ಅದು வட்டி போட்டா 4 லட்சம் வருஷம் ஆயிரும். ಬಡ್ಡಿ ಗಿಡ್ಡಿ ಎಲ್ಲ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅದು 4 ಲಕ್ಷ ವರ್ಷ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅವನಾல கொடுக்கவே முடியாது. ಅದರಿಂದ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಅದನ್ನ ತೀರಿಸೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. சோ உடனே என்ன சொல்றாரு அந்த ராஜா, மனதுருகி மன்னிச்சிராரு. ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ರಾಜ ಮನ ಕರಗಿ ಅವನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ತಾನ. ಸಂತೋಷமா வீட்டுக்கு போறான். ಸರಿ, ಸಂತೋಷವಾಗಿ ಅವನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். ಅವನಿಗೆ ಒಬ್ಬ ಸೇವಕನಿದ್ದ. அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா நான் ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிட்டேன், என்ன எப்படியாவது மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு. ಆ ಸೇವಕನ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಅಯ್ಯ ಒಂದು ದಿವಸದ ಸಂಬಳ ನಾನು ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಹಾಗಾಗಿ ಅದು ಕೊಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೆ ಕ್ಷಮಿಸಯ್ಯ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. உடனே அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறான். ತಕ್ಷಣ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ ಕುತ್ತಿಗೆನ ಇಚ್ಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை வந்து ஜெயில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றான். ಅವನನ್ನ ತುಂಬಾ ಅವನ ಕತ್ತನ್ನ ಹಿಡಿದು ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎತ್ಕೊಂಡು ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನ. இப்போ நிறைய இந்த கிரெடிட் கார்டு கடன் வாங்கினவங்க வீட்டை தேடி வருவாங்கல்ல, வந்துட்டு என்ன பண்றாங்க, அதே மாதிரி வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்றாங்க. ಅನೇಕರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಸಾಲವನ್ನ ತಗೊಂಡಿರ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಅವನನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಕುತ್ತಿಗೆ ಹಿಚ್ಚಿ ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. உடனே இந்த ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா இது, நான் 2 லட்சம் வருஷம் சம்பளத்தை நான் வந்து மன்னிச்சேன், இவன் ஒரு நாள் சம்பளத்தை அவன்கிட்ட யாரோ கடன் வாங்கினா அதை மன்னிக்க முடியல, அவனை கூட்டு வாங்கடா, அவனை கூட்டு வந்து அவனை வந்து ಇದು ಪಂಡ್ರಾರು. ಈ ವರ್ತಮಾನ ರಾಜಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ಆವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಏನಪ್ಪಾ ಇದು 2 ಲಕ್ಷ ವರ್ಷದ ಸಂಬಳವನ್ನ ನಾನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ ಈತನ ಕಡೆ ಒಂದು ದಿವಸದ ಸಂಬಳ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ಈ ರೀತಿ ನಡ್ಕೊಂಡ ಅವ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂತೇಳಿ ಅವನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಅವನ್ನ ಹಿಂಸೆಗೊಳಗೆ ಹಾಕಿಸ್ತಾನೆ. ಸೊ ಎದಕ್ಕೆ ಆಂಡ್ರು ಇದು சொல்றாரு? ಯಾಕೆ ದೇವರು ಇದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? 35வது வசனத்தை படிப்போம். 35ನೇ ವಚನವನ್ನ ಓದೋಣ. மத்தேயு 18:35 படிக்கிறோம். எதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த கருத்துக்காக தான். இதுதான் கருத்து, அந்த கதையோட கருத்து இங்க இருக்கு. 18வது அதிகாரம் 35வது வசனம். ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನವನ್ನ ಓದೋಣ. ದೇವರು ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಪ್ರಸ್ತಾಪನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ಸಹೋದರನಿಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯು ನಿಮಗೆ ಹಾಗೆಯೇ ಮಾಡುವನು ಅಂದನು. எப்படி மன்னிக்கணும்? ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಬೇಕು? எப்படி மன்னிக்கணுமாங்க? ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಬೇಕಂತೆ? மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா? ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು. உங்களுக்கு விரோதமா யாரோ போய் சொல்லிடுறாங்க, ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ರು, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போய் சொல்றாங்க அப்படின்ட்டு, ಅದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಅವ್ರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ಅವ್ರು ಬಂದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க மன்னிச்சிடுறீங்க அவங்கள, ನೀವು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೀರಾ.
அடுத்த நாள் போயிட்டு ஃபோன் பண்ணுறோம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. ಮಾರನೇ ದಿವಸ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ ಇನ್ನೊಬ್ಬ ಸ್ನೇಹಿತನಿಗೆ. பாரு அந்த அம்மா என் மேலே பொய் சொல்லிச்சு, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் மோசமானவ பாரு எப்படி ஆனால் நான் மன்னிச்சிட்டேன் பாரு, நான் நல்லவா அவ மோசமா அப்படி ಫೋನ್ பண்ணி சொல்கிறோம். ಆವಾಗ ನಾವು ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀವಿ, ನೋಡು ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ರು, ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರು, ನಾನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ, ಆದರೂ ಕೂಡ ಅವ್ರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ಕ್ಷಮಿಸಿದ್ದೀನಿ ನೋಡು ಅಂತೇಳಿ ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳೋದು. அது மனப்பூர்வமான மன்னிப்பு இல்லை, ಅದು ಮನಪೂರ್ವಕವಾದ ಕ್ಷಮಿಸುವುದಲ್ಲ. சரி இல்லாட்டி மன்னிச்சிருப்போம், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கட்டும் அப்படின்னு ஏதாவது அவங்க கெட்டது நடந்தால் ஒரே அப்படியே சந்தோஷம் வரும் நம்மளுக்குள்ள. ಕ್ಷಮಿಸ್ತಿರ್ತೀವಿ, ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಏನು ಆಗ್ತಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ಕೆಟ್ಟದ್ದು ಆಗ್ಲಿ ಅಂತೇಳಿ ಹಂಗೇ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಏನಾದ್ರು ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ. இன்னைக்கு கிறிஸ்தவ பைபிள் படி இயேசு கிறிஸ்து சொல்ற மன்னிப்புனா என்னன்னு பார்க்க போறோம். ಇಂದು ಕ್ರೈಸ್ತಿಯ ಅಥವಾ ಕ್ರೈಸ್ತರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ ಏನು ಇಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ. ஏன்னா மன்னிப்புன்ற வார்த்தையை அவிசுவாசிகளும் சொல்றாங்க, நம்ம பைபிளையும் போட்டிருக்கு. ஸோ மற்ற மன்னிப்புக்கும் பைபிளில் சொல்ற மன்னிப்புக்கும் என்ன வித்தியாசம்? ಅದರಿಂದ ಕ್ಷಮೆ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, ಇತರರು ಹೇಳ್ತಾರೆ, ಕ್ರೈಸ್ತರು ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಕ್ಷಮೆ ಅಂದ್ರೆ ಏನು, ಅದರ ಒಂದು ನಿಜಗುಣ ಹೆಂಗಿರ್ತದೆ ಅಂತೇಳಿ ಸತ್ಯವೇದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னாச்சு, ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தேன், எங்க ஒரு சகோதரன் கூட, ஒரு சொந்தக்காரங்க தான், அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன், அந்த பையன் கூட, என் வயசு தான். ನಾನು ಸಣ್ಣ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ನಮ್ಮ ಒಬ್ಬ ಸಂಬಂಧಿಕ ಹುಡುಗನೊಂದಿಗೆ ನಾನು ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದೆ. ஸோ அந்த பையன் வந்து நல்ல ஸ்கூல்ல போறான், நல்ல பணக்கார பையன், நல்லா இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவான். ஸோ நான் வந்து ரொம்ப ಸಾಧಾರಣமான ಸ್ಕೂಲು, ಕಾಸು ಇಲ್ಲ வீட்டில், ಸೊ ಕೊಂಚ ಕಷ್ಟ தான் ಫ್ಯಾಮಿಲಿயில். ಸೊ ಅವನೇನು ಮಾಡ್ತಿದ್ದ ಅಂದರೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಿದ್ದ, ಶ್ರೀಮಂತಿಕೆ ಆದ ಸ್ಕೂಲು, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಎಲ್ಲ ಮಾತನಾಡ್ತಿದ್ದ. ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ಸ್ವಲ್ಪ ಮನೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ. ಸೊ அவங்க ಅಮ್ಮ வந்து பார்த்துட்டாங்க, ಅವರ ತಾಯಿ ಬಂದು ನೋಡ್ಬಿಟ್ರು, என் கூட விளையாடுறத பார்த்துட்டாங்க, ನನ್ನೊಂದಿಗೆ ಆಟ ಆಡೋದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ರು. அந்த பார்த்த உடனே போய் பிடிச்சி அவனை வந்து 2 ಅಡಿ அடிச்சாங்க. அவனை ತಕ್ಷಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಹುಡುಗನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು 2 ಬಿಟ್ರು, 2 ಅಡಿ ಅಡಿச்சுட்டு அவனை வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போனாங்க. 2 ಏಟು ಹೊಡೆದು ಅವನ ಮನೆಗೆ ಒಳಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்து கதவை தோரா சாத்துறாங்க. எனக்கு அது சத்தம் கேக்குது, நாங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறேன், சைலண்டா நின்றுட்டு இருக்கேன், கதவை சாத்துறாங்க, எனக்கு கேக்குது. ಅವನ್ನ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನ ಜೋರಾಗಿ ಹೊಡೆದು, ಆ ಶಬ್ದ ನನಗೆ ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೋರಾಗಿ ಹೊಡೆದು ಅವರು ಮನೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ உள்ள போய் அந்த பையன்ட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி பசங்கிட்ட அந்த பையன்ட்ட விசேஷமா நீ வந்து சேர்ந்து விளையாடக்கூடாது, உனக்குன்னு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட தான் விளையாடணும், இவன் கூட நீ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேக்குது. ನನಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಏನಂತೇಳಿ ಈ ರೀತಿಯಂತ ಹುಡುಗರೊಂದಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇವನೊಂದಿಗೆ ನೀನು ಆಟ ಆಡಬಾರ್ದು, ನಿನಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆಟ ಆಡುವ ಹುಡುಗರು ಇರ್ತಾರೆ, ಅವರೊಂದಿಗೆ ಆಟ ಆಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஸோ எனக்கு அது ஒரு காயமாயிருச்சு என் இருதயத்தில். ಸೊ ಆವಾಗ ನನಗೆ ಅದು ಕೇಳಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಗಾಯ ಆಯಿತು. எனக்கு அது மறக்கவே முடியாது. ಅದು ನನಗೆ ಅಂದ್ರೆ ಮರೆಯೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. எனக்கு அவங்க மேல ரொம்ப ஒரு வெறுப்பு, அந்த ಆಂಟಿ ಮೇಲೆ ரொம்ப வெறுப்பு வந்து. ಆವಾಗ ಏನಾಯ್ತು, ಆ ಆಂಟಿ ಮೇಲೆ ನನಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕಹಿ ಭಾವನೆ ಉಂಟಾಯಿತು. எனக்கு அது பெருசாகிடும். நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு அவங்க யாராவது அவங்கள பத்தி பேசிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கோவம் வரும். எனக்கு ನಾನು ಮತ್ತೆ ಹೆಚ್ಚಿನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಲು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಹಂಗೆ ಒಂಥರ ಉರಿಗೊಂಡು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಿದೆ. ஏதாவது ஒரு கூட்டத்தில் அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் எல்லாம் அந்த அன்னைக்கு டோரை என் மூஞ்சில சாத்துனாங்களா அடிச்சாங்களா அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಹಬ್ಬ ಅಥವಾ ಏನಾದ್ರು ವಿಶೇಷ ಸಂಗತಿಗಳು ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಬಂದಿರ್ತಾರೆ, ಅವಾಗ ಅವ್ರು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಆ ಹಿಂದೆ ನಡೆದ ಘಟನೆ ಎಲ್ಲ ಹಂಗೆ ನೆನಪಿಗೆ ಬಂದ್ಬಿಡೋದು. எனக்கு அது கோபம் தனியவே தனியாது, அது கம்மியாகாது, ஜாஸ்தி தான் ஆயிட்டு போகுது. வருஷம் ஆயிட்டு இருக்கு, நான் காலேஜ் படிக்கிறேன், நான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன், இன்னும் என்னால மறக்க முடியல இந்த காரியத்தை. ಆದ್ರಿಂದ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಿನಗಳು ಕಳೆದಂತೆ ಏನಾಯ್ತು, ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಕೋಪ ಹೆಚ್ಚಾಗ್ತಿತ್ತು ವಿನಃ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ ಇಲ್ಲ. ஸோ இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஜனங்க பேசியிருப்பாங்க, ஜனங்க என்னென்னமோ காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆயிருது, நம்ம வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன ஆயிருமா அது, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಇಂಥ ಒಂದು ಘಟನೆಗಳು ನಡೆಯುವಾಗ ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳೊಂದಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಗರೂಕರಾಗಿರಬೇಕು. ಕೋಪದಲ್ಲಿ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆ ಇಲ್ಲ, இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம கேர்ஃபுல்லா ಕ್ಷಮಿಸಿ, ಈ ರೀತಿಯಂತಹ ಘಟನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಜಾಗರೂಕರಾಗಿರಬೇಕು. ಎಬ್ರೇಯರ್ 12ನೇ ಅಧಿಕಾರಂ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಂತ ನೋಡೋಣ ನೋಡಿ. ಎಬ್ರೇಯರ್ 12:15. ಇಬ್ರಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து முளைத்தெலும்பி கடக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். 12:15. என்ன வேறு, கசப்பான வேறு. 12:15. ಯಾವ ವಿಷವುಳ್ಳ ಬೇರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಚಿಗುರಿ ಅಸಮಾಧಾನವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಸಭೆಯವರನ್ನ ಕೆಡಿಸದಂತೆ ಯಾವ ಜಾರನಾಗ್ಲಿ ಅಂತ ಅಷ್ಟೇ. ಯಾವ ಅಂತ ಸರಿ,
என்ன வேறு இருக்குதான்? ಯಾವ ಬೇರಂತೆ ಅದು? என்ன வேறு இருக்கு? ಯಾವ ಬೇರದು? கசப்பான வேறு. கன்னடத்துல வந்து ಯಾವ ಬೇರು brother? ವಿಷವುಳ್ಳ ಬೇರು. விஷம் இருக்கிற வேறு. கன்னடದಲ್ಲಿ விஷமுள்ள இந்த கசப்பான வேறு அப்படின்னா என்ன? ಈ ವಿಷವುಳ್ಳ ಅಥವಾ ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕಹಿಯಾದ ಬೇರು ಅಂತ ಹಾಕಿದೆ. ಅಂದ್ರೆ ಈ ಎರಡು ಅಂದ್ರೆ ವಿಷ ಮತ್ತೆ ಕಹಿ ಅಂತ ಹೇಳುವ ಈ ಬೇರು ಅಂದ್ರೆ ಏನು? என்ன நிறைய பேர் வாழ்க்கையில இந்த வேறு காணப்படுது. ಈ ಅನೇಕ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಬೇರು என் வாழ்க்கையில இந்த வேறு காணப்பட்டுச்சு. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಬೇರು ಕಾಣ್ತು. சோ இந்த வேறு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதே போல யாரெல்லாம் எனக்கு தப்பு பண்ணிருக்காங்களோ, யாரெல்லாம் என்ன பத்தி தப்பா சொன்னாங்களோ, அவங்க வந்து செப்பரேட்டா இருப்பாங்க லைஃப்ல. அவங்கள மறக்க முடியாது, அவங்க பண்ண தப்பை மறக்க முடியாது, அவங்க பேசின வார்த்தையை மறக்க முடியாது. அந்த வேறு அப்படியே வேறு வந்து விஷம் ಜಾಸ್ತಿ ஆயிட்டே போகுது ஒரு நாளும். ಈ ಒಂದು ರೀತಿಯಂತ ಬೇರು ಹೆಂಗ್ ಉಂಟಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ರೀತಿಯಂತ ಘಟನೆಗಳು ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೊಂದಾಗಿ ಅದು ಹೆಚ್ಚುವಾಗ ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾತ್ರ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇರ್ತಾರೆ. ಅದರಿಂದಾಗಿ ಒಂದು ವಿಷ ಬೇರು ಅದು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. அவங்ககிட்ட வந்து நான் எப்படியா சாதிச்சு காட்டணும். ಆವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಹೆಂಗಾದ್ರೂ ಸಾಧನೆ ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕು. நான் எப்படியாவது வந்து இவங்களை மன்னிக்க முடியாது பிரதர், அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்க பேசின பேச்சுக்கு நான் அவங்கள மன்னிக்க முடியாது பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಏನಂತಾರೆ, ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ನಾನು ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರ್ಬೋದು. இந்த விஷம் வந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த விஷம் இப்படி இருக்கு, விஷம் உள்ள வேறு உங்க இதயத்துக்குள்ள இருக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಈ ರೀತಿಯಾದಂತ ವಿಷಭರಿತವಾದ ಬೇರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತದೆ, ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಗೆ. நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்கள் வந்து சில பேர் கணவன் மனைவியை மன்னிக்க முடியாது, மனைவி கணவனை மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ಅದು ಒಂದು ವಿಷ வேறா இருக்கும் எங்கேயாவது. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ಗಂಡನನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಹಾಗೆ ಒಂದು ಕಹಿಯುಳ್ಳ ವಿಷವಾದಂತ ಒಂದು ಬೇರು ಇರುತ್ತದೆ. சோ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பரிசுத்தாவினாலே நம்மளை நிரப்பும் போது, ஆண்டவர் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நம்மளுக்குள்ள அந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் எடுத்துறேன்னு சொல்றாரு. பட் ஆனாலும் ஆண்டவரே எனக்கு கசப்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு அநேக நேரம் தோறும் நம்மளால வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு அந்த கோபம் நம்மளை விட்டு வெளியே போவாது. ಅದರಿಂದ ದೇವರ ಹತ್ರ ಬಂದಾಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನಾವು ಭರಿತರಾಗಿರುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಹಿ ಒಂದು ಸಂಗತಿಗಳು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ದೇವರ ಅನುಕೂಲತೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟಾಗಲೂ ಕೂಡ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿಷಭರಿತವಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಸೊ என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் வந்து எல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಕೆಲವೊಂದು ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಸಮೂಹ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಒಂದು ಅಧ್ಯಯನ ಮಾಡಿದ್ರು. எப்போ வந்து நம்மளுக்கு கோபம் ஜாஸ்தி வருதோ, கோபம் வந்து ஜாஸ்தி உச்சக்கட்டத்துக்கு கோபம் போன உடனே அந்த 2 மணி நேரம் கோபம் வந்து 2 மணி நேரம் டைம்ல நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற சான்ஸ் ಜಾಸ್ತಿயா ನಮ್ಮ ಶರೀರத்துல. ಯಾವಾಗ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಕೋಪವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವೋ ಆವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಚ್ಚಿನ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರುವಂತ ಸಾಧ್ಯತೆಗಳು ಹೆಚ್ಚು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம கோபம் நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்மள சரீரத்தை அஃபெக்ட் பண்ணுதான். ಅದರಿಂದ ನೋಡಿ, ಆ ಕೋಪ ಅಥವಾ ನಮ್ಮ ಭಾವನಾತ್ಮಕಗಳು ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಕೆಡಿಸ್ತದಂತೆ. அது நம்மளுக்கு என்ன பண்றோம்னு தெரியறதில்ல. நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே நம்மளுக்கு வந்து வீட்ல எதை கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அடிச்சிடுறோம், பேசிடுறோம், பாத்திரத்தை தூக்கி போடுறோம் அப்படின்னு ஒரே நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம்னு தெரியாது, நம்மளுக்கு அவுட் ஆஃப் ಕಂಟ್ರೋಲ್ ಆಗಿರೋம் நம்ம. ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋದನ್ನೇ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಮಿತಿ ಮೀರಿ ನಿಯಂತ್ರಣವನ್ನ ಮೀರಿ ಹೋಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಮುಂದಾಗ್ತೀವಿ. சோ இங்க சங்கீதம் 32வது அதிகாரத்தை பாருங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச சில 5-6 வசனங்கள் இருக்கு இந்த இடத்துல. ನೋಡಿ, ಕೀರ್ತನೆ 32ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು 5-6 ವಚನಗಳುಂಟು. அந்த 3வது வசனத்தை படிப்போம் நம்ம. 3ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಓದೋಣ. ನೋಡಿ, நான் கோபத்தை வந்து உள்ள வச்சிட்டு இருக்கிறேன், என் பாவத்தை நான் உள்ளே வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது என் கசப்பு உள்ளே இருக்குதா என்ன ஆகும் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಕೋಪವನ್ನ ಕಹಿಯನ್ನ ನಾನು ಒಳಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ನೋಡ್ರಿ. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் கதறுதல்னாலே என் எலும்புகள் என்ன ஆயிருது? உலர்ந்து போயிற்று. ನಾನು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದೆ. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால், இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததினால், என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிடுச்சு. என் வாழ்க்கை வறண்டு போயிடுச்சு. அப்படியே எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. ஏன்னா நான் எதையோ அடக்கி வச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே நான் பாட்டிலில் போட்டு நிரப்பி வச்ச மாதிரி ஏதோ உள்ள ಅಡಂಗಿ இருக்குது என் வாழ்க்கையில. ಸೊ ಅದರಿಂದ ಅಲ್ಲಿ ಭಕ್ತನು ಹೇಳ್ತಾನೆ ಏನಂದ್ರೆ, ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಸೌದೋಗುತ್ತೆ. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಹಗಲೆಲ್ಲ ಶಿಕ್ಷಾಸ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಇರ್ತದೆ,
ಬೇಸಿಗೆಯಲ್ಲಿರುವಾಗ ಹೆಂಗಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಶರೀರದ ಸಾರೆಲ್ಲ ಬತ್ತಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஏன்னா அவங்க பத்தி தான் எனக்கு நம்மளுக்கு யோசனை இருக்கும், அவங்களே யோசிச்சுட்டு இருப்போம், அவங்க இந்த கோபம் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போயிட்டே இருக்கும் அவங்கள பத்தி. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಅವ್ರನ್ನೇ ನಾವು ನೆನೆಸ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅವ್ರನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಕೋಪ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ஸோ கோபத்து கீழே கொஞ்சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேல வந்து நம்ம சிரிச்சுட்டே இருப்போம், ஸ்மைல் பண்ணிட்டு இருப்போம், ஆனா உள்ள கோபம் இருக்கு. கோபத்துக்கு கீழே பாருங்க என்ன இருக்கு, ஒரு காயம் இருக்கு. ஒரு காயம், ஒரு கோபம், அதுக்கு மேல நம்ம மூஞ்சி சும்மா காட்டிட்டு இருப்போம் அப்படியே. ನೋಡ್ರಿ, ನಾವು ಮೇಲ್ತೋರಿಕೆಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ, ನಗ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅದ್ರ ಒಳಗೆ ಹೆಂಗಿರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೋಪ ಇರ್ತದೆ. ಕೋಪದ ಕೆಳಗೆ ನೀವು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಗಾಯ ಇರ್ತದೆ, ಕೋಪ ಇರ್ತದೆ, ಮೇಲ್ಗಡೆ ಹೊರಗಿನ ತೋರಿಕೆ ಸಂತೋಷ ಇರ್ತದೆ. எனக்கு அந்த 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 ஆண்டிக்கு மேல எப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு பண்ண அந்த அந்த காரியத்தை வந்து எனக்கு காயமாயிருச்சு, அவங்க மேல கோபம் ஆயிட்டே இருக்குது. வெளியே வந்து ஆனா நான் வந்து நல்ல மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள பார்க்கும்போது ஸ்மைல் பண்றேன். ಸೊ ಆದ್ರಿಂದ ನನಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಆಂಟಿನ ನೋಡುವಾಗ ಒಳಗೆ ತುಂಬಾ ಕಹಿ ಕೋಪ ಉಂಟು, ಆದಾಗಿ ಕೂಡ ಹೊರ ತೋರಿಕೆಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ನಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. பட் என்ன ஆகுது, ಆದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகும்போது, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ என்ன ஆகுது, ಏನಾಗುತ್ತೆ, 5வது வசனம் ஆகுது பாருங்க. 5வது வசனம் படிங்க. 5ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் இப்ப என்ன பண்றேன், நான் இப்ப வந்து மறைக்காம நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கசப்பா இருக்கு, இந்த அந்த 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 ஆண்டி மேல எனக்கு அவ்வளவு கசப்பா இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு மேல எனக்கு கோபம் வருது, அவங்களை பார்த்தும் போது கோபம் வருது, என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு அறிக்கை இடும் போது ஆண்டவர் எனக்கு உங்க விடுதலை கொடுக்கிறார். ಸೊ ಅದರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ದ್ರೋಹಗಳನ್ನ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಆ ಒಂದು ಮನವರಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇಹದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆಯಾದ ಒಂದು ಬದಲಾವಣೆಯ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಸೊ ಎದಕ್ಕೆ என்னால மன்னிக்க முடியல, ஏன் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ಯಾಕೆ ನಾನು ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಸಂಗತಿ, எதுக்கு, ಯಾಕೆ நான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் என் கஷ்டத்தை நான் இன்னும் அறிக்கை இடல, அதனாலதான் என்னால மன்னிக்க முடியல. ஏன்னா என் காயம் இங்கே இருக்குது, காயம் இருக்கிற வரைக்கும் என் கோபம் என்னை விட்டு போவாது, மன்னிக்க முடியாத ಸ್ವಭಾವ என்னை விட்டு போவாது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅದು ಕೇವಲ ಎಲ್ಲಿದೆ, ನನ್ನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಉಂಟು. ಆ ವಿಷಯ ಅಥವಾ ಕೋಪ ಕಹಿಯಾದ ಘಟನೆಗಳು ನನ್ನಲ್ಲೇ ಮಾತ್ರ ಇದೆ, ಅದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சோ அதனால ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு விரோதமாய் யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நேரா போய் பேசுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಕೋಪ ವೈಮನಸ್ಸು ಉಂಟಂತ ನಿಮ್ಗೆ ತಿಳಿದು ಬಂದ್ರೆ ಹೋಗಿ ಅವರೊಂದಿಗೆ ರಾಜಿ ಆಗ್ರಿ, ಸಂಧಾನ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. நேரா போய் பேச கத்துக்கணும். ನಾವು ನೇರ ಮುಖವಾಗಿ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕಲಿತ್ಕೊಳ್ಬೇಕು. நம்ம நேரா போய் பேசாம நம்ம வந்து மத்தவங்ககிட்ட போய் அதை சொல்றது, மத்தவங்ககிட்ட போய் நம்ம வந்து அதை பத்தி சர்ச்சை பண்றது, அப்புறம் நம்ம வந்து அவங்கள பத்தி பேச ஸ்டார்ட் பண்றது, அதுதான் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ಆದ್ರಿಂದ ನಾವು ನೇರ ಮುಖವಾಗಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡದೆ ಬೇರೆಯವರ ಮುಖಾಂತರ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳೋದು, ಇವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಹೇಳೋದು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ರೆ ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ. சோ ரொம்ப முக்கியமானது, ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, ಆದ್ರೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಯಾಕೆ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்றது வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಕ್ಷಮೆಯನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೀನ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ಎಲ್ಲರೂ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. எபேசியர் 4வது அதிகாரம், ಎಫೆಸದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32வது வசனத்தை படிங்க. 32ನೇ ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. எபேசியர் 4:32. ಎಫೆಸ 4:32ರಲ್ಲಿ, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களை மன்னித்தது போல, ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்க சொல்றாரு ஆண்டவர், நம்மள ஃபர்ஸ்ட் மன்னிக்க சொல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒருவரை ஒருவர் ಮಣ್ಣಿಂಗೆ அப்படின்னு சொல்றாங்க. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ಬರ್ತದೆ. ಹಾಗಾದ್ರೆ ಏನು, ಮೊದಲು ನಾವಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ, ಹಾಗಾಗಿ ನೀವು ಕೂಡ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸ್ರಿ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இப்போ நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு சிரிப்பு வரலாம், பட் நான் வந்து கேக்குறேன், இது நீங்க யோசித்து பதில் என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க இருதயத்திலே இந்த யோசனைக்கு இந்த பதில வந்து நீங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க இந்த பதில நீங்க உங்க இருதயத்துக்குள்ள நீங்க சொல்லணும். ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ಅದು ಕೇಳೋದಕ್ಕೆ ಹಾಸ್ಯವಾಗಿದ್ರು ಕೂಡ ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಸಂಜೆ ಒಳಗೆ ನನಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ರಿ. தேவன் முழுவதுமாய் உங்களை மன்னித்து இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ಷಮಿಸಿದಾನಾ ಇಲ್ವಾ, ಇದಕ್ಕೆ ನೀವು ಈಗಲೇ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. முழுவதுமா நம்புறீங்களா, நீங்க நம்புறீங்களா, ஏசப்பா உங்களை
முழுவதுமாய் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்க அறிக்கையிடும் போது அவர் மன்னித்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு உறுதியான பதில் நீங்க உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கணும். இது ಅದರಿಂದ ಒಂದೇ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ನೀವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೇಳ್ಕೋಬೇಕಾಗತ್ತೆ. ಏನಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದಾನ ತನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕ ಅಥವಾ ತೊಳೆದಿದ್ದಾನ ಕ್ಷಮಿಸಿದಾನ ಅನ್ನೋದನ್ನ ವಿಚಾರವನ್ನ ನೀವು ನಿಮಗೆ ಕೇಳ್ಕೋಬೇಕು. ஒரு நாள் என்னாச்சு, அப்போஸ்தலன் பவுல் அப்படின்ற ஒருத்தர் மனுஷன் இருந்தார். ಒಂದಿನ ಏನಾಯ್ತು, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನೊಬ್ಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ದ. அவர் வந்து பவுல் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு சவுலா இருந்தார். ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪೌಲನಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸೌಲನಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ದ. உலகத்திலேயே பெரிய கொலைகாரனா இருந்தார். ಅವನು ಲೋಕದಲ್ಲೇ ದೊಡ್ಡ ಹಂತಕನಾಗಿದ್ದ. மாஸ் மர்டரர், சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಮಾಸ್ ಮರ್ಡರರ್, ಸೀರಿಯಲ್ ಕಿಲ್ಲರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅನೇಕ ಜನங்களை கொன்ற மனிதன் சவுல். ಬಹು ಮಂದಿಯನ್ನ ಕೊಂದ ವ್ಯಕ್ತಿ ಸೌಲ ಅಂತ ಹೇಳಿ. ಅಪ್ಪಾವಿ ಜನங்களை கொன்ற மனிதன் சவுல். ನಿರಪರಾಧಿಯಾದಂತ ಜನರನ್ನ ಕೊಂದ ವ್ಯಕ್ತಿ ಸೌಲ. அவன் வீட்டுக்கு பூந்து கொல்லாத ஜனமே இல்ல, இந்த குடும்பமே இல்ல. ಅವನು ಮನೆಯೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಕೊಳದೇ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಒಂದು ಕುಟುಂಬವೂ ಕೂಡ ಇಲ್ಲ. யாரெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்காங்களோ அந்த வீட்டுல கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சானா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்கள போய் கொல்லுவான். ಯಾರೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರು ಇದ್ದಾರೆ ಎಂಬ ವರ್ತಮಾನ ಅವನಿಗೆ ತಿಳಿದು ಬಂದ ಕೂಡಲೇ ಅವ್ರ ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಕೊಲ್ತಾ ಇದ್ದ. அவ்வளவு கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார். ಅಷ್ಟೊಂದು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಕೊಂದಿದ್ದಾನೆ. கையெல்லாம் ரத்தம், கிறிஸ்தவர்களுடைய ரத்தம். ಕೈಯೆಲ್ಲ ಅವನು ಬಂದು ಕ್ರೈಸ್ತರ ರಕ್ತ. இந்த வாரம் வியாழக்கிழமை என்னாச்சு, ஹெய்தி அப்படின்ற ஒரு நாட்டுல ஒரு அருமையான ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருந்த ஒரு கணவன் மனைவிய ಗ್ಯಾಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಒಂದು ಕೊಂಡುಟಾಂಗ ரெண்டு பேரையும். ಈ ವಾರವೂ ಕೂಡ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು, ಹೈತಿ ಎಂಬ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಆರ್ಫನೇಜ್ ಅನ್ನ ನಡೆಸಿದಂತ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಕೆಲವರು ಜನರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಾಳಿ ನಡೆಸಿ ಅವ್ರನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ಬಿಟ್ರು. ரெண்டு கேங் வந்துச்சு. முத கேங் வந்து என்ன பண்ணிச்சு, அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் திருடி அவங்கள கையில கெட்டி போட்டுட்டு அவங்கள வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போயிருச்சு. எல்லாத்தையும் திருடிட்டு பொருள் எல்லாம் திருடிட்டு போயிருச்சு ஒரு கேங். ಎರಡು ಗುಂಪಿನವರು ಬಂದ್ರು. ಒಂದು ಗುಂಪು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೊರಡೆ ಮಾಡಿದ್ರು. ಅಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವ್ರ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ಕಟ್ಟಿ ಅವರಲ್ಲಿರುವಂತಹ ಒಡವೆ ವಸ್ತುಗಳನ್ನ ரெண்டாவது கேங் வருது. ரெண்டாவது கேங் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு என்ன பண்ணுது, அவங்கள வந்து கொன்னு அவங்கள எரிச்சிட்டு போயிடுறாங்க அந்த கேங் பசங்க எல்லாம். ಎರಡನೇ ಗುಂಪಿನವರು ಬರ್ತಾರೆ. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇವ್ರನ್ನ ಕೊಂದು ಅವ್ರನ್ನ ಅಲ್ಲೇ ಸುಟ್ಟು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. இந்த வியாழக்கிழமை நடந்துச்சு. ಇದು ಈ ಒಂದು ಗುರುವಾರ ನಡೆದಂತ ಘಟನೆ. எதுக்காக? ಯಾಕೆ? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைகள், அநாத பிள்ளைகளுக்கு ஒரு அநாத இல்லத்தை நடத்திட்டு இருக்காங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವಂತ ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನ ಅವರು ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய நாமத்துக்காக, ದೇವರ ನಾಮಕ್ಕಾಗಿ. இதே போல அப்போஸ்தலன் பவுல் 1000 ಮರ್ಡರ್ பண்ணிருக்காரு. ಇದೇ ರೀತಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸಾವಿರಾರು ಅಂತ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த மர்டர் பண்ணிக்கிற அப்போஸ்தலன் பவுல ஒரு நாள் என்னாச்சு, ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. ಈ ರೀತಿ ಇದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿದ್ರು. ஆண்டவர் சந்திச்சுட்டு அவனுக்கு வந்து ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்துடும். ஆண்டவருடைய இறக்கம் அப்படியே காட்டுறாரு. இந்த மாதிரி மனுஷனை யாரா நேசிக்க முடியுமா? எந்த மாதிரி மனுஷனை மன்னிக்க முடியுமா? அந்த மாதிரி மனுஷனை ஆண்டவர் வந்து மன்னிக்கிறாரு. ಈ ರೀತಿಯಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಯಾರ ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕಾಗುತ್ತಾ? ಈ ಗುಣವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಯಾರ ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಉಂಟಾ? ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಆತನನ್ನ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த நிகழ்ச்சி அவரால மறக்கவே முடியல. அப்போஸ்தலன் பவுலால மறக்கவே முடியல. டெய்லி ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரா, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவி, என்ன மன்னிச்சிட்டாரான்னு அது வந்து நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாய் அப்போஸ்தலன் பவுல் நடமாடும் ஒரு அற்புதமாய் அவன் வந்து நடந்துட்டு இருந்தார். ಆದ್ರಿಂದ ಪೌಲನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಕೂಡ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಿದೆ, ಇಂಥ ದೊಡ್ಡ ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನ ದೇವ್ರಿಗೆ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ನಾ ಅಂತೇಳಿ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಕೂಡ ಒಬ್ಬ ನಡೆದಾಡುವ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಆತನು ಇದ್ದ. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல அந்த அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு காரியத்தை எழுதுறாரு. அதை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது ವಚನದಲ್ಲಿருந்து 1 ತಿಮೋತಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಿಂದ ಆತನ ಹೃದಯದ ಭಾರವನ್ನ ಇಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. முன்னே நான் பழைய வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன்? தூசிக்கிற மனுஷனா இருந்தேன். துன்பப்படுத்துகிறவனும் மத்தவங்களை துன்பப்படுத்துற மனுஷனா இருந்தேன். கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். மத்தவங்களை கொடுமை செய்கிற அகங்காரம் பிடிச்ச மனுஷனா இருந்தேன். அப்படி இருந்த என்ன நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஆமென். இரக்கம் பெற்றான். ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு கிடைச்சிச்சு. யாருக்கு? சவுலுக்கு. கொலைகாரன் வீட்டுக்கு பூந்து அடிச்சிருக்கிறான். அத்தனை பேரை வந்து நாசம் பண்ணியிருக்கிறான். அத்தனை பிள்ளைகளை அனாதையாக்கி இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? என்ன கிடைச்சிச்சு? தண்டனையா? என்ன கிடைச்சிச்சுங்க? தண்டனைக்கு பதிலா என்ன கிடைச்சிச்சு? இரக்கம். பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலா என்ன கிடைச்சிச்சு? இரக்கம் கிடைச்சிச்சுங்க. அப்புறம் படிங்க. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து
இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பரிபூர்ணமா எனக்கு பரிபூர்ணமா ஏசப்பா கிருபை கொடுத்தாரு, இரக்கம் காமிச்சார், என் மேல கருணை காமிச்சார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். சோ என்ன சொல்றாரு? எதுக்காக ஏசப்பா உலகத்துக்கு வந்தாரா? எதுக்காக ஏசப்பா உலகத்துக்கு வந்தாரு? பாவிகளை என்ன பண்றது? பாவிகளுக்கு, பாவத்துல சங்கிலியில மாட்டிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஏசப்பா உலகத்துக்கு வந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕಕ್ಕೆ ಯಾಕೆ ಬಂದಂತ ಉದ್ದೇಶವಾದರೂ ಇದಾಗಿದೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ. அந்த பாவிகளை விடுதலை கொடுக்கிற இயேசுப்பா வந்தபோது அதுல ஃபர்ஸ்ட் பெரிய பாவி யாரு? பெரிய பாவி யார் சொல்றாரு? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் தாங்க அந்த பெரிய பாவி. அநேக பிள்ளைகளை அனாதையாக்கினேன், அநேக குடும்பங்களை நாசமாக்கினேன், நான் தாங்க அது பிரதான பாவி அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல். ಆ ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು. ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಾಳು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನ ನಾನು ಅನಾಥರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಅದರಿಂದ ನಾನೇ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு பிரதர்ஸ், யாரா சிஸ்டர்ஸ், நான் சொல்றேன், இன்னைக்கு யாராவது நீங்க உங்க பாவத்தின் சங்கிலியில மாட்டிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? ஏசப்பா வந்தது உங்களுக்காக. ಇವತ್ತು ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಪಾಪದ ಬಂಧನದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಆದ್ರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗದೆ ನರಳಾಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದಾನೆ. வாழ்க்கையிலேயே பெஸ்ட் லைஃப் எது தெரியுமா? ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೆಸ್ಟ್ ಆದ ಜೀವನ ಯಾವುದು ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದಿದ ಮನುಷ್ಯ ಗೊತ್ತಾ? சங்கீதம் 32 முதலாவது வசனத்துல பார்க்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான மனுஷனை பார்க்கிறோம். ಕೀರ್ತನೆ 32 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಆಶೀರ್ವಾದ ಭರಿತನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. யாரு அது? நீங்க சொல்லுங்க. ಯಾರು ಅವನು ಹೇಳಿ? நீங்க பதில் சொல்லணும். அந்த வசனத்தை படிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. ಆ ವಚನವನ್ನ ಓದ್ಬಿಟ್ಟು ನೀವೇ ಹೇಳಿ ಉತ್ತರ. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். யாருங்க? ಯಾರ್ರೀ? யாரு? பதில் சொல்லுங்க. நீங்க ನೀವು ಉತ್ತರ ಹೇಳಿ. யாருங்க உலகத்திலேயே ஆசீர்வாதமான மனுஷன் யாரு? ಈ ಲೋಕದಲ್ಲೇ ಧನ್ಯತೆಯನ್ನು ಪಡೆದ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? யாருங்க? ಯಾರು? பணக்காரனா? ಯಾರು? ಶ್ರೀಮಂತನಾ? ವಿದ್ಯಾವಂತನಾ? எல்லாம் அதிக அரசியல்வாதியா? ಅಥವಾ ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಯಾ? பென்ஸ் கார்ல ஓடி நடமாடுறவனா? ಬೆನ್ಸ್ ಕಾರಲ್ಲಿ ಓಡಾಡುವ ವ್ಯಕ್ತಿಯಾ? யாருங்க? ಯಾರ್ರೀ? பைபிள் என்னங்க சொல்லுது? ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತ್ರಿ? தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಆ ವ್ಯಕ್ತಿನೇ ಧನ್ಯ ಅಂತೆ. அதாங்க விடுதலை. ಅದೇ ರೀ ಬಿಡುಗಡೆ. என்னைக்கு என் வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ, ಯಾವತ್ತು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡೆನೋ, கசப்பு வேரோட புடுங்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருந்தார். ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕಹಿಯಾದ ವಿಷಭರಿತವಾದ ಬೇರನ್ನ ಕಿತ್ತು ಬಿಸಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದ. சின்ன வயசுல எனக்கு அந்த காயத்தை உண்டாக்கின அந்த ஆண்டியை நான் மன்னிக்க முடிஞ்சிச்சு. ನನ್ನ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನಗೆ ಗಾಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆಂಟಿಯನ್ನ ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. என்னுடைய பாவங்களை மன்னித்த தேவன், நான் மன்னிக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். நான் மற்றவர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை நான் மன்னிக்க முடியுங்க. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರಮಾಣವಾದ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಬೇರೆಯವರ ಒಂದು ದಿನದ ಒಂದು ಸಂಬಳವನ್ನ ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, மத்தவங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ, நான் பார்த்தேன் அந்த சிஸ்டர் என்ன பார்க்காம போயிட்டாங்க, நான் பேசிடுவேன் அவங்ககிட்ட, இன்னும் நான் பேசவே மாட்டேன் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಇವತ್ತು ಬೇರೆಯವರನ್ನ ನಾವು ಕ್ಷಮಿಸೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಲಘು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಅವ್ರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ನೋಡಿದ್ರು ನೋಡದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ, ಅದೇಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ನೋಡ್ತೀನಿ, ಮಾತಾಡ್ತೀನಿ, ನಾನೇ ನೋಡ್ತೀನಿ. என்ன பத்தி தப்பு சொன்னா பரவாயில்ல, என் பிள்ளைய பத்தி எல்லாம் குறை சொல்லி இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கண்டிப்பா நான் பேச மாட்டேன், அவங்க ரொம்ப கெட்டவங்க பிரதர், அவங்க ನನ್ನ ಬಗ್ಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರಲ್ಲ ಅವ್ರನ್ನ ಇಲ್ಲಿ ಜನ್ಮಕ್ಕೆ ನಾನು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸೋದಿಲ್ಲ பிரதர். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை, நம்ம ஒரு நாள் சம்பளத்தை நம்ம மன்னிக்க முடியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் மன்னிக்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்ககிட்ட மூஞ்சி காட்டுவேன், அவங்ககிட்ட அன்பு செலுத்த மாட்டேன், அவங்களுக்கு விரோதமாய் மற்றவங்ககிட்ட போட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்குது. இது கண்டிப்பாய் தேவன் கொடுக்கும் ஆவி அல்ல இது. ಅದರಿಂದ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಚಾರಗಳನ್ನ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದರಿಂದ ನಾನು ಕ್ಷಮಿಸುದಿಲ್ಲ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದನ್ನು ಎಂದಿಗೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಎಲ್ಲವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಅದರಿಂದ ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. தேவன் கிட்ட நம்ம என்ன அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கிறோம்? ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಅನುಭವವನ್ನು ಪಡ್ಕೋತಾ ಇದ್ದೀವಿ? ஏதோ பிரதர், நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டேன், அவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ಏನು ಬ್ರದರ್, ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಬಂದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಏಸಪ್ಪ ನನ್ನ ಪಾಪನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡು ಅಂತ ಕೇಳಿದೆ, ದೇವ್ರು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ರು, ಇದೇ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನ? பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது?
மரணம். அதுக்கு ஒரு மரணம் இருக்கு. நம்ம செய்யற பாவத்துக்கு தப்பு இருக்கு. ஒரு தப்பு பண்றானா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குதுங்க. ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ ಅಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರತಿ ದಂಡನೆಯನ್ನ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு சங்கதி சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. இது ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ಸ್ವಲ್ಪ ಗಮನ வருஷத்துல ಹರಿಸಿ. ஒரு வாட்டி பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, ಅವ್ರು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಾರಿ ಪ್ರಧಾನ ಮಹಾಯಾಜಕನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ஆரோன் தான் அந்த பிரதான ஆசாரியர். ಮಹಾಯಾಜಕ ಅಂದ್ರೆ ಆರೋನ ಮಹಾಯಾಜಕ. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. வருஷத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, ஒரு சாதாரண வெள்ளை Dress நல்லா குளிச்சிருவாரு. காலையில நல்லா குளிச்சிருவாரு. குடிச்சு ஒரு சாதாரண Dress, சாதாரண ஒரு உள்ளாடைய போட்டுட்டு வந்து ஒரு 2 ஆட்டுக்குட்டி, ஒரு பெரிய ஒரு மாடு ரெண்டையும் கூட்டிட்டு உள்ள போவாரு, அந்த ದೇವಗುಡಾರத்துக்குள்ள போவாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆ ಒಂದು ನಿಗದಿತ ಒಂದು ದಿವಸ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ತನ್ನ ಬೆಳ್ಳಗಿರುವಂತ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನ ಅಂಗಿಯನ್ನು ಹಾಕೊಂಡು 2 ಕುರಿಗಳನ್ನ ಒಂದು ದನವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಒಳಗೆ ಹೋಗ್ತಾನೆ. என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் அந்த பெரிய மாடை வந்து வெட்டிட்டு ரத்தத்தை எடுக்கிறாரு. அந்த மாட்டோட ரத்தத்தை எடுக்கிறாருங்க. அவன் ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ பாத்திரத்துல ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಹಸುವನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಕೊಳ್ತಾನೆ, ಅದರಿಂದ ಬರುವಂತ ರಕ್ತವನ್ನ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಎತ್ತಾನೆ. இன்னொரு என்ன பண்றாரு, இன்னும் 2 ஆட்டுக்குட்டி இருக்கு, இந்த வெள்ளாடு. அந்த வெள்ளாடு என்ன பண்றாரு, ஒரு சீட்டு போடுறாரு. சீட்டு போட்டு 2 ஆட்டுல எந்த சீட்டு விழுதோ அந்த இன்னொரு ஆட்டை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுறாரு. அதோட ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறாருங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 2 ಕುರಿಮರಿ ಇರ್ತದೆ, ಅದು 2ರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಚೀಟ ಹಾಕಿ ಆರಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಅದರ ಬರುವ ರಕ್ತವನ್ನು ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ತೆಗುತ್ತಾನೆ. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாரு. அந்த இடத்துல யாரும் கால் வைக்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தப்போட போனா அந்த இடத்துல உடனே செத்துருவான். ஏன்னா அவனுக்கு சங்கிலி போட்டு தான் அவன் இழுக்கணும். அந்த மாதிரி பரிசுத்தமான தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல அவரு போறாரு. ಅದರಿಂದ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಒಳಗೆ ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಅವನು ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನಾದ್ರು ಅಂದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಗಂಭೀರವಾದ ಒಂದು ಸ್ಥಳ, ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಸಣ್ಣ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲೇ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೊರಗಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಸರ್ಪನೆಯನ್ನು ಹಾಕಿ ಅವನು ಹೊರಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಳಿಬೇಕಾಗಿತ್ತು. என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த மாட்டு ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடார அந்த பெட்டி மேல வந்து தெளிக்கிறாரு. மாட்டு ரத்தத்தை தெளிக்கிறாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಹೋರಿ ಅಥವಾ ಹಸುವಿನ ರಕ್ತವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಚಿಮುಕಿಸ್ತಾನೆ. எதுக்கு இந்த மாட்டு ரத்தம்? ಯಾಕೆ ಈ ಹೋರಿ ಅಥವಾ ಹಸುವಿನ ರಕ್ತ? அவனுடைய பாவத்துக்கு, அவன் குடும்பம் வந்து சாபமாவாதபடிக்கு பாவமாவாதபடிக்கு என்ன பண்றாரு, மாட்டு ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறாருங்க. ಆ ರಕ್ತವನ್ನ ಹೋರಿ ಅಥವಾ ಹಸು ರಕ್ತವನ್ನ ಎತ್ತಿ ಅವನು ಚಿಮುಕಿಸ್ತಾನೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನಗಾಗಿ ತನ್ನ ಮಕ್ಕಳ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. அப்புறம் என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து திருப்பி 7 வாட்டி தெளிக்கிறாரு. ಅದಾದ ನಂತರ ಆ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತ ಇರ್ತದೆ, ಆ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತವನ್ನು ತಕೊಂಡು 7 ಸಾರಿ ಪ್ರೋಕ್ಷಿಸ್ತಾನೆ. சோ தெளிக்கும் போது என்ன ஆகுது, அது வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக. எல்லாம் அந்த ஊர்ல 30 லட்சம் ஜனங்க எங்க இருக்காங்க, அந்த வனாந்தரத்துல இருக்காங்க. 30 லட்சம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அதை தெளிக்கிறாரு 7 வாட்டி. ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಒಂದು 30 ಲಕ್ಷ ಜನರು ಆ ಒಂದು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆ ರಕ್ತವನ್ನು ಎತ್ತಿ ಕ್ಷಮಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு ஆட்டுக்குட்டி உயிரோட இருக்கல, அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட கூட்டு வராரு. வெளியே வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த ஆட்டுக்குட்டி மேல 2 கை, தலை மேல 2 கை அப்படியே வைக்கிறாரு. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಬದುಕುಳಿದಂತ ಇನ್ನೊಂದು ಕುರಿ ಮರಿ ಇರ್ತದೆ, ಅದನ್ನ ಹೊರಗಡೆ ತಕೊಂಡು ಬಂದು ಆ ಒಂದು ಬಾಗಿಲ ಹತ್ರ ಅದ್ರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ತಾನೆ. வாயில ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாரு. அவன் ಬಾಯಿல ಏನೋ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. என்ன சொல்றாருன்னா, அறிக்கையிடுறாரு. ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுறாரு. அந்த வருஷம் ஃபுல் அவங்க செஞ்ச பாவங்களை அறிக்கையிடுறாரு அவரு. ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಬಾಯಲ್ಲಿ ಜನರು ಮಾಡಿರುವ ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ವರ್ಷವಿಡೀ ಮಾಡಿರುವ ಪಾಪಗಳನ್ನ ಅವನು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவங்க இந்த ஃபேமிலியில இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க வீட்ல இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், இவங்களை வந்து தெரியாம கொலை பண்ணிட்டான், தெரியாம இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், எல்லா பாவங்களையும் அந்த ஆட்டுக்குட்டி தலை மேல அப்படியே சுமத்துறாரு. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ರೀತಿ ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಿಂಗಾಯ್ತು, ಈ ಹುಡುಗ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಹಿಂಗಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ತಪ್ಪುಗಳನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಆ ಒಂದು ಕುರಿಮರಿಯ ತಲೆ ಮೇಲೆ ಹುರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு சகோதரன் கூப்பிடுறான். அந்த சகோதரன் வந்து என்ன பண்றாரு, குளிச்சுட்டு வர ரெடியா, ஃபுல் க்ளீனா குளிச்சிருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். வந்து ஆட்டுக்குட்டியை காட்டுக்குள்ள அப்படியே கொண்டு போய் விடணும், தூரத்துல கொண்டு போய் விடணும். ಅವರು ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರ ಬರಬೇಕು, ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ನಾನ ಮಾಡಿರ್ಬೇಕು, ಯಾವ ಅಶುದ್ಧತೆ ಇರಬಾರ್ದು, ಪರಿಶುದ್ಧನಾಗಿರ್ಬೇಕು. ಆ ಕುರಿಮರಿನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾಡಲ್ಲಿ ಬಿಡ್ಬಿಡ್ಬೇಕು. எதுக்கு இப்படி பண்றாங்க? ಯಾಕೆ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ? வருஷம் ஒரு நாள் யோம் கபூர் என்ற நாள்ல இப்படி பண்றாங்க. ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಾರಿ ಓಂ ಕಪೂರ್ ಅಂತ ಹೇಳುವಂತಹ ದಿವಸದಲ್ಲಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா பரிசுத்தமான தேவனுக்கு அந்த பலி செலுத்துறாங்க அவங்க. ಯಾಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರಿಗೆ ಆ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேமெண்ட் டியூ கட்டி தான் ஆகணும். கடன் வாங்கினா டியூ கட்டி தான் ஆகணும். ಯಾಕಂದ್ರೆ ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. ಅದರಿಂದ ಯಾರು ಲೋನ್ ಕಟ್ಟರೆ ಅದರ ಒಂದು ಡ್ಯೂ ಅಮೌಂಟ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು. சோ இப்போ என்ன ஆயிருச்சு, இன்னைக்கு ஏன் நம்ம பண்றது இல்ல, கிறிஸ்டியன்ஸ் ஏன் இப்படி பண்றது இல்ல? ಈಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಾಯ್ತು, ಈಗ ಯಾಕೆ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡೋದಿಲ್ಲ? எல்லா ஆட்டுக்குட்டி ரத்தமும்
இன்னைக்கு தேவையில்லை. ஆட்டுக்குட்டி மாடு எதுவும் தேவையில்லை. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியானாருங்க. ಅದರಿಂದ ಕುರಿನೋ ದನನೋ ಅದರ ರಕ್ತ ಈಗ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் என்ன பண்ணார்? ஏசப்பா சிலுவைக்கு போகும்போது ஓம் பாவத்தை எடுத்து அவர் சுமந்துக்கிட்டாரு, அவருடைய பரிசுத்தத்தை எடுத்து உனக்கு கொடுத்தாரு. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನ ತನ್ನ ಮೇಲೆ ಹೊರಿಸಿಕೊಂಡ, ತನ್ನಲ್ಲಿದ್ದಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ನಿನಗೆ ವಹಿಸಿಕೊಟ್ಟ. சோ நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றது, ஜெபம் பண்றோம், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிங்கன்னு. அந்த பாவத்துக்கு ஒரு அந்த கடன், என் பாவ கடனை அடைக்கும்படி இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அடிக்கப்பட்டார், எவ்வளவு ரத்தம் சிந்தினார் நம்மளுக்கு தெரியும் இப்பதான். ಆದ್ರಿಂದ ಈಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟ, ಎಷ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ ಅಂತೇಳಿ ಈಗ ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. சோ நம்ம வீட்டின் குடும்பம் அந்த ஆட்டுக்குட்டி தலை மேல வச்சு அவர் எல்லா சாபத்தையும் அந்த தலை மேல சுமக்கிற மாதிரி ஏன் வீட்டு பிரச்சனை, என்னுடைய இருதயத்தின் போராட்டங்கள், பாவங்களை இயேசு கிறிஸ்து தலை மேலே அவர் சாபமானார். நம்மளுக்காக அவர் சாபமானார், நம்மளுக்காக அவர் பாவமானார். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಮಹಾಯಾಜಕನು ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲರ ಪಾಪಗಳನ್ನ ಕುರಿಮರಿ ತಲೆ ಮೇಲೆ ವಹಿಸ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಪಾಪಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನು ವಹಿಸಿಕೊಂಡ. நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில பாவங்கள் இப்படி கீர்ன பென்சில் வச்சு கீர்ன கச்ச 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 கச்சன்னு எழுதியிருக்காங்க, அதே மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நம்மளை மன்னிக்கிறார். அதான் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவன் யார்? பாக்கியவான். ஃபர்ஸ்ட் ஏசப்பா ரப்பர் எடுத்து அழிக்கிறாரு. ಅದರಿಂದ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ಪೆನ್ಸಿಲಿಂದ ಗೀಚಿರುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಇರ್ತದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ರಬ್ಬರ್ ತಕೊಂಡು ಅದನ್ನೆಲ್ಲ ಅಳಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವನು ಧನ್ಯನು ಅಂತೇಳಿ. நீங்க யாராவது தப்பு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு மாசம் கழிச்சு உங்க மனைவி சொல்லுவாங்க, நீங்க மாத்திரம் ரொம்ப யோக்கியமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணீங்கல்ல, அப்போ வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுனீங்கல்ல, உங்க அம்மா இப்படி எல்லாம் சொன்னாங்களே அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய காரியத்தை தோண்டி 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 அப்படியே பேசிட்டே இருப்போம் நம்ம. ಅದರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಗಂಡಂದ್ರಿಗೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿಗೆ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ನೀನ್ ಮಾತ್ರ ಯೋಗ್ಯನಾ, ಒಂದು ತಿಂಗಳದ ಕೆಳಗೆ ಹಿಂಗೆ ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಅತ್ತೆ ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾನೆ. தேவனுடைய சுபாவம் என்ன? நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன? அழிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை என்ன பண்றாரு? அவரு நீதிமானாக்கிறாரு. புது பேஜ், அந்த இடத்துல எழுதின அறிகுறியே இல்ல. ஆண்டவர் வந்து பரிசுத்தமாய் நம்மளை வந்து ஒரு புது பேஜ் போல நம்ம ஆண்டவர் வாழ்க்கை மாத்துறாரு. ಅದರಿಂದ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಗುರುತು ಕಾಣದ ಹಾಗೆ ಅದನ್ನ ಅಳಿಸೋದಲ್ಲ, ಅದು ಕ್ಷಮಿಸೋದಲ್ಲ, ಆ ಗುರುತೆ ಕಾಣದ ಹಾಗೆ ಒಂದು ಹೊಸ ಪೇಜಿನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ಇದಕ್ಕೆಲ್ಲ நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்ல டைம் இல்ல. ஏன்னா அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஷார்ட்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் புத்தகத்துல வந்து இருக்கு. அங்க என்னன்னா நம்மள ஆண்டவர் வந்து என்ன பண்றாராம்? நம்மள பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வந்து என்னை வந்து என்ன பண்றாரு? புதுசாக்குறாரு, என்ன நீதிமான் ஆக்குறாரு. என் பாவக்கரையே இருக்காது எனக்கு, அப்படி ஆண்டவர் வந்து ஆக்கிடுறாரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಅನೇಕ ಉಂಟು, ಎಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ಒಂದು ಕಳೆ ಕಾಣದ ಹಾಗೆ, ಗುರುತು ಕಾಣದ ಹಾಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ. ஒரு வசனம் மாத்திரம் படிப்போம். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம். ಒಂದು ವಚನ ಓದೋಣ. ಎಬ್ರಿಯರಿಗೆ 8ನೇ 11ನೇ ವಚನ, 12ನೇ ವಚನ, 12ನೇ ವಚನ. எபிரேயர் 8:12. ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க, கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ಇಬ್ರಿಯ 8:12ನೇ ವಚನ ಓದ್ರಿ. ஏனெனில் நான் அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய பாவ அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, கிருபையாய் ஃப்ரீயா அவங்கள மன்னிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுடைய ரத்தத்தை வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்தார் அவங்களுக்காக. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நினையாமல் இருப்பேன். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நினையாமல் இருப்பார். அப்படின்னா என்னதான் ஆண்டவருக்கு? ஆண்டவரால் ஏதாவது மறக்க முடியுமா? ஆண்டவரால் ஏதாவது மறக்க முடியாது அவர்னால. பட் ஆனா நீங்க என்னைக்கு பாவத்தை அறிக்கையிடுறீங்களோ அது ஆண்டவர் என்ன பண்றாரா? நான் என்ன பண்ணிடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். நான் மறந்துடுவேன், நான் நினைக்க மாட்டேன், நான் திருப்பி குத்தி காட்ட மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. ಅದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಆತನು ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. ಅದೆಂದಿಗೂ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನೆನಪಿಗೆ ತರೋದೇ ಇಲ್ಲ ಅಂತೆ. ನಾನು ತಿರುಗಿ ಚುಚ್ಚಿ ಹೇಳೋದಿಲ್ಲ, ನೆನಪಿಗೆ ತರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ ದೇವರು. திருப்பி நான் இந்த கேள்வியை திருப்பி நான் கேட்கிறேன் உங்களுக்கு. ಈ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ತೇನೆ. பிரதர் சிஸ்டர், உங்களுடைய பாவங்கள் ஏசப்பா முழுதுமாய் மன்னித்து மறந்து உங்களை புதுசாக்கி இருக்கிறாருன்ற உறுதி உங்களுக்கு இருக்கா? ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡಿದಾನೆ ಅನ್ನೋ ಒಂದು ಭರವಸೆ ನಿಮಗೆ ಉಂಟಾ ಇಲ್ವಾ? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னன்னா உன் பாவத்தை எடுத்து என் முது மேல போட்டுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಡೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದು ನನ್ನ ಬೆನ್ನಲ್ಲಿ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತ. இன்னொரு வாட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பாவத்தை எடுத்து நான் போட்டு மிதிச்சு நான் கடல் ஆழத்துல தள்ள போறேன் உன் பாவத்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಆದ್ರಿಂದ ಮತ್ತೊಂದೆಡೆಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದು ನಾನು ತುಳಿದು ಅದನ್ನ ಸಮುದ್ರದ ಆಳದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನ.
கிழக்குக்கும் மேலுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அந்த அளவுக்கு உன் பாவத்தை நான் தூரம் தள்ளிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் ಪೂರ್ವಕ್ಕೂ சொல்றாரு. ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ದೂರವೋ ಅಷ್ಟು ಅಂತರವನ್ನ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ಪಾಪವನ್ನ ನಿನ್ನಿಂದ. சோ தயவு செய்து மற்றவர்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்களை நம்ம குத்தி 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 எடுக்க வேண்டாம். ಆದ್ರಿಂದ ಇತರರು ಮಾಡಿರುವ ಪಾಪಗಳನ್ನ ನಾವು ಪದೇ ಪದೇ ಚುಚ್ಚಿ ಚುಚ್ಚಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நிறைய ஃபேமிலிக்கு வந்து கணவன் மனைவி ப்ராப்ளம் வந்தா எங்க வைஃபையும் என்னையும் கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க இல்லாட்டி. இன்னைக்கு ಅನೇಕ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಾಗ ಅಣ್ಣ ಮತ್ತೆ ಅಕ್ಕನವರ ಕರೀತಾರಂತೆ. நாங்க ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம், பாதி முக்காவாசி ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ಇವತ್ತು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುಕ್ಕಾಳದಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? பழைய வாழ்க்கையின் காரியங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுதான் பேசுவாங்க அவங்க. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹಳೆ ಸಂಗತಿಗಳು, 20 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಡೆದಂತ ಘಟನೆಗಳು, 1 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಡೆದ ಘಟನೆಗಳು ಅಂತೇಳಿ ಹಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರ. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ನಾನು ನೆನಪಿಗೆ ತರುವುದಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அந்த தேவனை பின்பற்றுகிற நாம் ஏன் திருப்பி திருப்பி பழைய காரியங்களை கிண்டி கிண்டி எடுத்து எடுத்து பேசுறோம்? ಅಂತ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ನಾವು ಯಾಕೆ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಹಳೆ ಪಾಪವನ್ನ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ? என் வாழ்க்கையில ஒரு கட்டம் வந்தது, அந்த கட்டத்திலே என்னை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ துக்கப்படுத்தினாங்களோ அந்த சீனுக்கு, பழைய சீனுக்கு போனோம். நான் போயிட்டு ஆண்டவரே, என்ன 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு இவங்க இப்படி பேசினாங்க, என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, அதை நான் இன்னும் மன்னிக்காம இருக்கிறேன். எசப்பா நீங்க என்ன மன்னிச்சது போல நானும் அவங்கள மன்னிச்சிடணும், மன்னிக்கிற இதயம் கொடுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ಅದರಿಂದ ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, ದೇವರೇ 7ನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಇರುವಾಗ ಇಂಥವ್ರು ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂಕಟವನ್ನ ತಂದು ಬಿಟ್ರು, ಅವ್ರನ್ನ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಕ್ಷಮಿಸ್ತೀನಿ, ಯಾಕಂದ್ರೆ ನೀನ್ ನನಗೆ ಕ್ಷಮಿಸಿದ್ಯಾ ಅಂತೇಳಿ ನಾನು ಅದನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಕ್ಷಮಿಸ್ತಾ ಇದ್ದೆ. நம்ம ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டுவார், நம்ம பழைய வாழ்க்கையின் சில காரியங்களை காட்டுவார். ஐயோ ஆண்டவரே, நான் இந்த இவங்களுக்கு விரோதமா நான் இப்படி பேசிட்டேன், எனக்கு ஆண்டவரே நீங்க என்ன மன்னிங்க, நான் அறிக்கையிடுறேன், என்ன மன்னிங்க அப்படின்னு. அவங்க மத்தவங்க நம்மளுக்கு பண்ண தப்பு இல்ல, நம்ம மத்தவங்களுக்கு பண்ண தப்ப கூட நம்ம அறிக்கையிடுறதுக்கு ஒரு அருமையான நேரம் ஜெப நேரம். ಅದರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ನೆನಪಿಸ್ತಾನೆ. ಅವ್ರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಥವಾ ಅವ್ರು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿರುವ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಸಮಯ. இன்னைக்கு நீங்க போங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன காட்டுறாங்களோ, உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க, உங்களுக்கு அது ஒரு காயமாய் விஷ வேராய் உங்க இருதயத்துல இருக்குதுன்னா ஏசப்பாட்ட நீங்க அறிக்கையிட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. அதுக்காக ಅದರಿಂದ ನೀವು ಇವತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಥವಾ ದೇವರ ಹತ್ರ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕ್ಷಮೆಯನ್ನೇ ಯಾಚಿಸ್ರಿ. ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಥವಾ ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ವೇಳೆ ಇರುವುದೇ ಆದ್ರೆ ಅದನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಂಡು ದೇವರ ಹತ್ರ ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸ್ರಿ. சரியா? இரண்டாவது பகுதிக்கு வருவோம். 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். ಎರಡನೇ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಇನ್ನು 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. எப்படி பிரதர் மன்னிப்பது? ಹೆಂಗ್ ಬ್ರದರ್ ನಾನು ಕ್ಷಮಿಸೋದು? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் மன்னிக்கிறது ஏன் கஷ்டம் அப்படின்றது பார்த்தோம். ಇಷ್ಟು ಈವರೆಗೂ ಕೂಡ ಕ್ಷಮಿಸೋದು ಯಾಕೆ ಕಷ್ಟ ಅನ್ನೋದನ್ನ ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ஏன் கஷ்டம்னா, நான் ஏசப்பாவுடைய அந்த அந்த இரக்கத்தை நான் ருசி பார்க்கல, அதனாலதான் எனக்கு மன்னிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஏசப்பா என்ன மன்னிச்சிட்டாருன்னு எனக்கு ருசி பார்த்திருந்தேன்னா மத்தவங்களை மன்னிக்கிறது ஈஸிங்க. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಾನೆ ಎಂಬ ಒಂದು ವಿಚಾರ ನಾನು ಇನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನ ನಾನು ರುಚಿಸಿ ಸವಿದು ನೋಡಿರುವುದೇ ಆದ್ರೆ ನಾನು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. சோ அதனாலதான் மன்னிக்கிறது கஷ்டம். ಆದ್ರಿಂದ ನಾವು ಕ್ಷಮಿಸೋದು ಬಹಳ ಕಷ್ಟ. எப்படி மன்னிப்பது? ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸೋದು? 3 காரியம் இருக்கு. 3 ಕಾರ್ಯಗಳುಂಟು. அந்த பெரிய பணக்காரன் அந்த ராஜா வராரு, ராஜா கிட்ட வந்து இவன் கெஞ்சுறான், ஐயா ஐயா என் குடும்பத்தெல்லாம் காப்பாத்திருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செய்து நான் எப்படியாவது காசு வாங்கின கடனை ரிட்டர்ன் பண்றேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತಿ ಅಥವಾ ರಾಜನ ಕೆಳಗೆ ಒಂದು ಸಾಲ ತಗೊಂಡಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಥವಾ ಹಾಳು ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಅಯ್ಯ ನಾನು ಹೆಂಗಾರು ಮಾಡಿ ಆ ಋಣ ತೀರಿಸ್ಬಿಡ್ತೀನಿ, ಸಾಲ ತೀರಿಸ್ತೀನಿ, ನನಗೆ ಕ್ಷಮಿಸಯ್ಯ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. அது சும்மா வாயில டைலாக் தான் அடிக்கிறான். ஏன்னா கண்டிப்பா அவனால தீர்க்க முடியாது. எந்த மனுஷனாவது 2 லட்சம் வருஷம் சம்பளத்தை கடனை ரிட்டர்ನ್ பண்ண முடியுமா? ಯಾಕೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಬಾಯಿ ಬಿಡ್ಬಿಡಕ್ಕೆ ಅಷ್ಟೇ. ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಆದ್ರೂ ಕೂಡ 2 ಲಕ್ಷ ವರ್ಷದ ಸಂಬಳವನ್ನ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ஆகாதுங்க, ಆಗೋದಿಲ್ರಿ. அப்ப அந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்றாரு, இதான் ஏசப்பா, இதான் மன்னிப்புனா இதாங்க. 27வது வசனம், ಆಗ 18:27. எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க அங்க திருப்புங்க. மத்தேயு 18:27. ಎಲ್ಲರೂ ಬೈಬಲ್ ಇರೋಲ್ಲ ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ರಿ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ರಿ. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்தான். 3 காரியம் இதாங்க மன்னிப்புனா. இந்த 3 காரியம் உண்டு. ನೋಡಿ, ಕ್ಷಮೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 3 ಸಂಗತಿಗಳು ಉಂಟು. ಮೊದಲನೇದಾಗಿ ಕನಿಕರಪಟ್ಟ, ಎರಡನೇದಾಗಿ ಬಿಡಿಸ್ದ, ಮೂರನೇದಾಗಿ ಸಾಲವನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟ. சோ 3 ஒண்ணு கொஞ்ச நேரம் பாத்துருவோம். ಈ 3ನ್ನು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. மனம் இறங்குறதுனா என்ன? ಕನಿಕರ ಪಡೋದಂದ್ರೆ ಏನು? மன்னிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் மனம் இறங்குது. என் மனம் வந்து என்ன ஆகுது? இறங்குது. ಮನ ಮರುಗೋದು ಅಥವಾ ಕನಿಕರ ಪಡೋದಂದ್ರೆ ಏನು? ಕ್ಷಮಿಸುವಾಗ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನಿಕರ ಪಡ್ತಿದ್ದೀನಿ. மேல இருக்கிறார் அந்த ராஜா, பெரிய ராஜா. இருந்தாலும்
அவருடைய மனம் என்ன ஆகுது? இறங்குது. யார் லெவலுக்கு இறங்குது? யார் லெவலுக்கு இறங்குது மனம்? அந்த கடங்காரன் லெவலுக்கு இறங்குது, வேலைக்காரன் லெவலுக்கு ಇರಂಗುದು. ಆ ಅರಸ ಅಥವಾ ಯಜಮಾನ ದೊಡ್ಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಿಯೂ ಕೂಡ ಯಾರ ಕೆಳಗೆ ಅವನು ಇಳಿತಾ ಇದ್ದಾನೆ ಆ ಸೇವಕನ ಒಂದು ಸಮಕ್ಕೆ ಅವನು ಇಳಿತಾ ಇದ್ದಾನೆ. மனம் இறங்குது அவனுடைய. ಅವನ ಮನವು ಹಂಗೆ ಕರಗಿ ಹೋಗಿ ಕೆಳಗೆ ಕನಿಕರ ಪಟ್ಟ. நம்ம பைபிள்ல ஒருத்தர் ஒரு ஸ்டடி பண்ணாரு. ஏசப்பாவுடைய மனோபாவம் எப்படி இருந்துச்சுன்னா, மனதுருக்கிற ஆண்டவர், அதான் சொல்றோம் பாட்டு பாடல பெர்க்மன்ஸ், மனது உருகும் தெய்வமே ஏசையா, மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார ஸ்துதிப்பேன். அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் மனது, ஏசப்பாக்கு மனது உருகுது. என்னாச்சு? ஒரு நாள் ஆண்டவர் ஒரு 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 குஷ்டரோகியை பார்க்கறாரு. ಸೊ ಅಲ್ಲಿ ದೇವ್ರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬ ದೇವ ಭಕ್ತ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಡಿದ್ದಾರೆ, ಮನಮರುಗುವ ದೇವರೇ ಏಸಯ್ಯ ಅಂತೇಳಿ. ಆ ರೀತಿ ಬಂದಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದ್ಸರಿ ಏನಾದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದ. ಅವ್ರು ಪಾಕ್ರಾರು, ಪಾತವನ್ನೇ ಏನಾவது ஏசப்பாக்கு ಆತನ ನೋಡ್ತಿದ್ದಂಗೆ ಯೇಸುಪ್ಪನಿಗೆ ಏನಾಯ್ತು? ಮನದು ಏನಾவது உருகுது, மனம் இறங்குறார் ஆண்டவர். ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಮನಸ್ಸು ಹಂಗೆ ಕರಗೋಯ್ತು, ಅವನ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. எந்த மனுஷனும் அந்த நாட்டிலேயே குஷ்டரோகியை பார்த்தா 1 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். ஏன்னா அந்த டைம் மருந்து கிருந்து எதுவும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஓடணும். ஏசப்பா என்ன பண்றாரு? மனது இறங்கி, என்ன சொல்றது வசனம், மனது இறங்கி, மனம் இறங்கி என்ன பண்றாராம்? அவனை போய் ஏசப்பா என்ன பண்றாராம்? தொடுறாராம். ಸೊ ಅದರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ, 2000 ವರ್ಷದ ಕೆಳಗೆ ಕುಷ್ಠರೋಗಕ್ಕೆ ಯಾವುದೇ ಔಷಧಿಗಳು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಕಾರಣ ಜನಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು, ಕುಷ್ಠರೋಗಿ ಏನಾದ್ರು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ನ್ ಬಿಟ್ಟು ದೂರ ಓಡೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಿದೆ, ಅವನ ನೋಡಿ ಕನಿಕರ ಪಟ್ಟನು ಅಂತ. அந்த லெவலுக்கு போயிட்டார், குஷ்டரோகி லெவலுக்கு போய் அவனை தொடுறாரு. ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕುಷ್ಠರೋಗಿಯ ಒಂದು ಸಮಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ, ಹೋಗಿ ಅವನನ್ನ ಮುಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு நாள் என்னாச்சு, 4000 பேர் ஏசப்பா மெசேஜ் கேட்கறாங்க. 2-3 நாள் மெசேஜ் கேட்கறாங்க, உங்களுக்கு சாப்பாடே இல்ல. மெசேஜ் கேட்கறதுக்கு ஃபயர் ஃபுல் ஆயிட்டே இருக்குது. அவங்க 3 நாள் ஆனவனே ஆண்டவர் சொல்றாரு, மனது இறங்கி, ஐயோ இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லையே, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஏசப்பா என்ன பண்றாரு? மனது இறங்குறாரு. ಒಂದ್ಸರಿ ಏನಾಯ್ತು, 4000 ಜನರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. 3 ದಿವಸ ಆಯ್ತು. 3 ದಿವಸ ನಂತರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಈ ಜನರನ್ನ ನೋಡಿ ಕನಿಕರ ಪಟ್ಟು, ಅಯ್ಯೋ ಇವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ಊಟ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ, ಊಟ ಕೊಡ್ಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಿದಾನ. இன்னொரு வாட்டி என்ன ஆகுது, ஒரு நாள் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கறாரு. நிறைய பேர் பாவத்து கஷ்டத்துல அப்படியே, அவங்களுக்கு யாரும் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்ல. கைடன்ஸ் கொடுக்கலன்னு ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனது இறங்குறாரு. அவங்க பார்த்தவொடனே ஏசப்பாக்கு, ஐயோ இவங்களுக்கெல்லாம் வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு இறங்குறாரு. மனசு இறங்குது, ஏசப்பாவோட மனசு. ಒಂದ್ಸರಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಜನರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು, ಅಯ್ಯೋ ಇವ್ರನ್ನ ನಡೆಸುವಂತ ಒಬ್ಬ ನಾಯಕ ಇಲ್ವಲ್ಲ, ಒಂದು ಕುರುಬನಿಲ್ಲದ ಕುರಿಗಳಾಗಿ ಇವ್ರು ಬಲೆಯಲ್ಲಿ ತೊಳಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. ஒரு நாள் என்னாச்சு, ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஏசப்பா ஒரு விதவை வராங்க. விதவை அழுதுட்டே வருது அந்த அம்மா. ஏன்னா அந்த விதவைக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் இறந்துடுறான். அவன் டெட் பாடியை தூக்கிட்டு அப்படியே வராங்க. டெட் பாடியை பார்த்த உடனே ஏசப்பா அந்த அம்மா அழுததை பார்த்த உடனே மனது இறங்கி என்ன சொல்றாரு? அந்த வசனம் போட்டிருக்கு, மனம் இறங்கி அந்த அம்மாட்ட போயிட்டு, அழாதே மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಏನಾಯ್ತು, ಒಬ್ಬ ವಿಧವೆ ಹಂಗೆ ಅಳ್ತಾ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬರ್ತಿದ್ದಾಳೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆಕೆಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮಗ, ಅವನು ಕೂಡ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕೆನ ನೋಡಿ ಕನಿಕರ ಪಟ್ಟು ಅಳಬೇಡಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನ. சோ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ? உங்களை மன்னித்த தேவனுடைய இருதயம் அது. ಈ ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ ದೇವರ ಹೃದಯ, உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவோட இதயம். ನಿಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯ, என் சாபத்துக்காக, என் குடும்ப சாபத்துக்காக அவர் தலைமையிலே சுமந்த இயேசு கிறிஸ்துவோட இருதயம் அது. ನಮಗಾಗಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡಂತಹ ಒಂದು ಹೃದಯ. சோ மன்னிக்கிறதுனா என்னது? ஃபர்ஸ்ட் ಅದರಿಂದ ಕ್ಷಮಿಸೋದಂದ್ರೆ ಏನು? ಮೊದಲನೇದಾಗಿ நம்ம அவங்க லெவலுக்கு நம்ம இருதயம், மை ஹார்ட், இங்கிலீஷ்ல எப்படின்னா மை ஹார்ட் கோஸ் அவுட் டு தம். ஐயோ அவங்க தெரியாம பேசிட்டாங்க, ஐயோ தெரியாம என் வைஃப் சொல்லிட்டாங்க, ஐயோ தெரியாம என் வைஃப் டென்ஷன்ல அந்த 2 வார்த்தையை திட்டிட்டாங்க அப்படின்றது அவங்க லெவல்ல. நான் என் மனைவி லெவல்ல இருந்து நான் திங்க் பண்றது, மனைவி கணவன் லெவல்ல இருந்து அவங்க திங்க் பண்றது. மனம் இறங்குகிறதுனா அதான் அர்த்தம். ಕನಿಕರ ಪಡೋದು ಅಥವಾ ಮನ ಮರಗೋದು ಅಂದ್ರೆ ಇದೇ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಏನೋ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಅಥವಾ ಏನೋ ಒಂದು ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ ಅಂತೇಳಿ ನಾವು ಹೆಂಡತಿಯ ಲೆವೆಲ್ಗೆ ಇಳಿಯೋದು ಅಥವಾ ಗಂಡನ ಲೆವೆಲ್ಗೆ ಇಳಿದು ಹೋಗಿ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೇಳುವಂತದೇ ಮನ ಕರಗೋದು ಅಥವಾ ಕನಿಕರ ಪಡೋದು. ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நானே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா நான் எப்படி நான் சாதிப்பேன்? சரி இப்படிதான் சொன்னேன், டென்ஷன், வேலை டென்ஷன், அதனால தான் பேசிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிரேன், விட்டுறேன், ஏன்னா வேலை டென்ஷன் நான் பேசிட்டேன் அப்படின்னு. ஆனா வைஃப் அப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது டென்ஷன் இருக்கும், அதனாலதான் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. அதான் மனம் இறங்குறது. ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ಅದೇ ನಾವೇನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಕೆಲಸದ ಒತ್ತಡದಿಂದ ಹಿಂಗೆ ಅಂದ್ಬಿಟ್ಟೆ, ಸರಿ ಆಯ್ತು ಬಿಡು ಕ್ಷಮಿಸು ಅಂತೇಳಿ ಹೆಂಗೆ ನಾವು ರಾಜ್ಯವಾಗ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿನೇ ಅವರು ಕೂಡ ಅವ್ರ ಪರಿಸ್ಥಿತಿಯ ರೀತಿಯಲ್ಲೇ ಇಳ್ಕೊಂಡು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ஸோ மனம் இறங்குறது தான். மன்னிக்கிறதுனா என்னது? ஃபர்ஸ்ட் மனம் இறங்குகிறது. ಕ್ಷಮಿಸೋದಂದ್ರೆ ಏನು? ಮೊದಲನೇದಾಗಿ ಕನಿಕರ ಪಡೋದು, ಮನ ಮರುಗೋದು. பிரதர் எப்படி பிரதர் என்னால மனம் இறங்க முடியும்? ಬ್ರದರ್ ಹೆಂಗ್ ಬ್ರದರ್ ಕನಿಕರ ಪಡೋದು? சிலுவையை பாருங்க, ಶಿಲುಬೆಯನ್ನ ನೋಡ್ರಿ, ஏசப்பாவை பாருங்க, ಏಸಪ್ಪನ್ ನೋಡ್ರಿ.
பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಭರಿತರಾಗಿ, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, மன்னிக்கிற தன்மை எனக்கு கொடுங்கப்பா. ದೇವರೇ ನನಗೆ ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯನ ಕೊಡುಪಾ. ஆண்டவரே இந்த கசப்பான வேரை எடுங்கப்பா. ದೇವರೇ ಆ ಕಹಿಯಾದ ಬೇರನ್ನ ತೆಗೆದಾಕಪ್ಪ. அதான் ஃபர்ஸ்ட் மனம் இறங்குறது. ಅದೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಕನಿಕರ ಪಡೋದು. 27வது வசனத்துல ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ 27ನೇ ವಚನದಲ್ಲಿ அவனை விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் மூணாவது என்னதுக்கு? கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனை மன்னித்தான். மூணாவது வந்து கடனை மன்னித்தான். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡ್ರಿ ಸಾಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟ. எந்த பேங்காவது கடனை மன்னிக்குமா? ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ ಆದ್ರೂ ಸಾಲ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರಾ? ಮನ್ನಾ ಮಾಡ್ತಾರಾ? ஏன்னா எனக்கு லாஸ் ஆயிடுச்சியா அப்படின்னு அவன். ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಲಾಸ್ ಆಯ್ತಯ್ಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இங்க 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வருஷம் சம்பளத்து லாஸ் ஆச்சு. யாருக்கு? அந்த ராஜாக்கு அவ்வளவு லாஸ் ஆயிருச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ 2 ಲಕ್ಷ ವರ್ಷದ ಸಂಬಳದ ಒಂದು ದುಡಿಮೆ ಅವನಿಗೆ ಲಾಸ್ ಆಯಿತು. ಯಾರಿಗೆ? ಯಜಮಾನನಿಗೆ. அந்த லாஸ் என்ன பண்றாரு அவரு? ಆ ಒಂದು ನಷ್ಟವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஏற்றுக்கொள்றாரு. ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸ್ಕೋತಾನೆ. சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. உங்க வீட்டுக்கு நான் வரேன். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನಾನು ಬರ್ತೇನೆ. சரி, உங்க வீட்டுக்கு வரேன். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ. வாங்க பிரதர் அப்படின்னு சிரிச்சு நம்ம ஸ்தோத்திரம் சொல்றீங்க. ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ಬನ್ನಿ ಬ್ರದರ್ ಅಂತ ನಕ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಆಹ್ವಾನಿಸ್ತೀರಾ? பரவாயில்லப்பா, நம்மள சிரிச்சு வரவேற்கிறாங்க. சரி, ஓகே, தண்ணி குடிக்கிறோம். ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ವಾಗತಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ನೀರು ಕುಡಿತೀವಿ. அங்க பிரதர் சேர்ல உட்காருங்க பிரதர், இந்த இந்த நல்ல சேர் பிரதர் அப்படின்னு உட்கார சொல்றீங்க. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ಬ್ರದರ್ ಚೇರ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಳ್ಳೆ ಚೇರ್ ಅಲ್ಲಿ ಕೂಡಿಸ್ತೀರಾ. நான் உட்கார்றேன், சேர் உடைஞ்சு போயிருது. ನಾನು ಕೂತ್ಕೋತೀನಿ, ಚೇರ್ ಮುರಿದೋಗುತ್ತೆ. 3000 ರೂಪಾಯಿ அந்த சேர். 3000 ರೂಪಾಯಿ ಚೇರ್ ಅದು. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன சொல்வீங்க? ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ. ಇಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்ல சேர்ல உட்கார்ந்து உடைச்சிட்டேன் சேர், என்ன பண்ணுவீங்க? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಚೇರ್ ಅಲ್ಲಿ ಕುಂತು ಚೇರ್ ಅನ್ನು ಮುರಿದಾಕ್ಬಿಟ್ಟೆ, ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ನಿಜ ಹೇಳಿ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತದೆ, ಎಲ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ ಬ್ರದರ್ ಅಂತ ಉತ್ತರ ಕೊಟ್ರಿ. சரி, மன்னிச்சிட்டீங்க. ಸರಿ, ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ರಿ. வெளியே போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன், எல்லாம் பிரேயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டை விட்டு வெளியே போறேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಮುಗಿತು, ಮನೆಯಿಂದ ಹೊರಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. பிரதர் அந்த சேர் வந்து 3000 ரூபாய் பிரதர், ஃப்ளிப்கார்ட்ல. ஆனா பரவாயில்ல, 2000 ரூபாய் கொடுங்க பிரதர், போதும், நான் மன்னிச்சிட்டேன், ஆனா 2000 ரூபாய் கொடுங்க பிரதர். ಬ್ರದರ್, ಅದು ಚೇರ್ ಬಂದು ಫ್ಲಿಪ್ಕಾರ್ಟ್ ಇಂದ ತಕೊಂಡೆ 3000 ರೂಪಾಯಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಒಂದು 2000 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಬ್ರದರ್ ಅಂತ ಕೇಳ್ತೀರಾ? மன்னிச்சிட்டேன் பிரதர், பரவாயில்லன்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல பிரதர், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா 2000 ரூபாய் கொடுங்க பிரதர். ನಾನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಒಂದು 2000 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಬ್ರದರ್. மன்னிப்புனா என்ன அர்த்தம்? ಕ್ಷಮೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், ನನಗೆ ಒಂದು ನಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತೆ, நஷ்டம் இருக்கு, எனக்கு ನನಗೆ ಒಂದು ನಷ್ಟ ಇದೆ. என் பாவத்துக்கு யார் நஷ்டப்பட்டாரு? ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಯಾರು ನಷ್ಟಪಟ್ಟರು? யார் நஷ்டப்பட்டாரு? ಯಾರು ನಷ್ಟಪಟ್ಟಿದ್ದು? அவர் ಅಡಿக்கப்பட்டார். ಆತನು ಬಡಿಯಲ್ಪಟ್ಟ. என் மீறுதலுக்காக அவர் வந்து நசுக்கப்பட்டார். ನನ್ನ ಒಂದು ಆ ಮಿತಿ ಮೀರಿದ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ. சோ மன்னிக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்கதான் செய்யுங்க. ಅದರಿಂದ ಕ್ಷಮೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ನಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತೆ. சோ நம்மளுக்கு வந்து அந்த அந்த நம்ம ஒரு மனுஷனை, உங்க ஃப்ரெண்டை யாரா மன்னிக்கணும், உங்க மனைவியை நீங்க மன்னிக்கணும், உங்க கணவனை மன்னிக்கணும், உங்க பிள்ளைகளை மன்னிக்கணும்னா அவங்க காசை வேஸ்ட் பண்ணிருப்பாங்க, 5000 ரூபாய் 10000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த வண்டி வாங்காதன்னு சொல்லியிருப்போம், வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் மன்னிச்சுட்டேன்னா என்ன பண்றேன்? அந்த 10000 ரூபாய் விடுறா, நஷ்டம் போனா பரவாயில்லடா, அப்பா தாங்கிக்கிறேன்டா, அம்மா தாங்கிக்கிறேன்டான்னு சொல்றது, அதாங்க மன்னிப்பு. ಅದರಿಂದ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನೋ ಹೆಂಡತಿನೋ ಅಥವಾ ಗಂಡನೋ ಮಕ್ಕಳೋ ಏನೋ ಒಂದು ಹಾಳು ಮಾಡ್ಬಿಟ್ರು, ನಷ್ಟ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಒಂದು 5000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ ಗಾಡಿ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಾಗ್ಲೂ ಕೂಡ ಅವ್ರು ತಕೊಂಡು ಅದರಿಂದ ಏನೋ ಒಂದು ಹಾಳಾಯ್ತಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ ಅಪ್ಪ, ನಾನು ಅದನ್ನ ಭರಿಸ್ಕೋತೀನಿ, ನಾನು ಅದನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಹೇಳಬೇಕು. மன்னிப்பு இருக்கும்போது பாதிப்பு இருக்கும், மன்னிக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க. ಅದರಿಂದ ಕ್ಷಮಿಸುವವರಿಗೆ ಬಾಧೆಗಳು ಉಂಟು. ஏசப்பா என்னை மன்னித்த போது, தேவன் என்னை மன்னித்த போது அவருக்கு பாதிப்பு இருந்துச்சு. ಅದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಹಾನಿ ಉಂಟಾಯಿತು. சோ மன்னிப்புனா என்னது? ஃபர்ஸ்ட், ಅದರಿಂದ ಕ್ಷಮೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಮೊದಲನೇದಾಗಿ மனம் இறங்குறது, ಕನಿಕರ ಪಡೋದು. இரண்டாவது நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும், ಎರಡನೇದಾಗಿ ನಮಗೆ ಹಾನಿಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ. என்ன பண்ணாரு அந்த தலைவர் வந்து என்ன பண்றாரு? கடன் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடுறாரு. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಯಜಮಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಆ ಸಾಲವನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. ரெண்டாவது 27வது வசனம் கடைசி பாகம் என்ன சொல்லுது? இரண்டாவது பாகம் என்ன சொல்லுதாங்க? ಎರಡನೇ ಭಾಗ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ನೋಡ್ರಿ. அவனை விடுதலை பண்ணிடுறான். விடுதலைப்பா, இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன்ப்பா, இனிமே இதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஓ பாஸ்டர் சேர ಒಡಿಸ್ತಾರುன்னு இப்ப எல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಬಿಡಿಸಿದ, ಅವ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. ಇನ್ನು ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ನಾನು ಅದನ್ನ ಹೇಳೋದಿಲ್ಲ, ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. ಹೆಂಗಾಗುತ್ತೆ? ಓ ಪಾಸ್ಟರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಚೇರ್ ಮುರಿದಾಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಅಡ್ಯಾಡೋದಲ್ಲ. அப்புறம் நான் போய் கேட்பேன், பிரதர் என்ன பிரதர், இட்ஸ் ஓகேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா எல்லாத்தையும் போய் சொல்றீங்க, என்ன பிரதர் இது, மன்னிக்கலையா இன்னும் என்ன அப்படின்னு கேட்பேன். ಆಗ ನಾನೇನ್ ಕೇಳ್ತೀನಿ? ಏನ್ ಬ್ರದರ್ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ, ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ஸோ அதனால மன்னிப்பு சிறையிலிருந்து விடுதலாகும். ಅದರಿಂದ ಕ್ಷಮಿಸುವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸೋದು. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த ஒரு காரணம், சிறையில் இருக்கிறவர்களை
விடுதலை செய்வதற்காக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ ಬಂಧನದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. நான் மன்னிக்கும் போது சிறையிலிருந்து விடுதலை ஆகிறது யாரு? ನಾನು ಕ್ಷಮಿಸುವಾಗ ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸುವಂತವ್ರು ಅಥವಾ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವಂತವ್ರು ಯಾರು? திருப்பி கேட்கிறேன் கேள்வி. ಮತ್ತೆ ಕೇಳ್ತೀನಿ, நான் ஒருத்தரை மன்னிச்சிட்டேனா, ನಾನು ಒಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ சிறையிலிருந்து ஜெயிலிருந்து விடுதலை ஆகிறது யாரு? ಸೆರೆಯಿಂದ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗುವಂತವ್ರು ಯಾರು? வெரி குட். நம்ம சர்ச்சில் எல்லாரும் பைபிள் புலவர்கள். பிரில்லியன்ட். யாரு விடுதலை ஆயிட்டா ஜெயில இருந்து? ಆ ಸೆರೆಮನೆಯಿಂದ ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತಾರೆ ಬಂಧನದಿಂದ? நாதான். ನಾನೇ. மன்னிக்கும் போது நம்ம விடுதலை ஆகும். ಕ್ಷಮಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಸ್ವತಃ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊತೀವಿ. அது வரைக்கும் கோபம், கசப்பு அப்படின்ற வேர் அந்த காரியங்களிலே நம்ம சிறையில இருக்கிறோம். ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೂಡ ಆ ಕೋಪ, ಕಹಿ ಎಂಬ ಒಂದು ಬೇರಿನ ಒಂದು ನೇತೃ ಅಥವಾ ಅಧೀನದಲ್ಲಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. என்னையா உன்னை மாத்திச்சு? ಏನೇ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿತು? ஏன்பா வித்தியாசமாயிட்டே இப்போ? ಯಾಕೆ ನೀನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದೀಯಾ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். ஆமென். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನ ನಮ್ಮ ನೀಗಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. அதாங்க மன்னிப்பு. ಅದೇ ರೀ ಕ್ಷಮಿಸುವುದು. மன்னிப்புனா மனதிறகிறது. ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕನಿಕರ ಪಡೋದು. மன்னிப்புனா நம்ம பாடு படுறது, நம்ம கஷ்டம், நம்மளுக்கு லாஸ் அனுபவிக்கிறோம், நம்ம லாஸை ஏற்றுக்கொள்றோம். ಕ್ಷಮಾಪಣೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಕಷ್ಟ, ಹಾನಿ ಅಥವಾ ನಷ್ಟವನ್ನ ಅದನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. அப்புறம் ரிலீஸ் பண்றோம். அந்த மனுஷனை மாத்திரம் பாவத்திலிருந்து ரிலீஸ் பண்ணல, ஏன் இருதயமோ ಸೆರೆಯಲ್ಲಿ இருக்கிற ಹೃದಯத்தை ರಿಲೀಸ್ பண்றோம். ಅದಾದ್ಮೇಲೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡ್ತೀವಿ. ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕೂಡ, ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕೂಡ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில என்கிட்ட வருவாங்க தனியா. பிரதர் ரொம்ப டிப்ரெஷன் பிரதர், ரொம்ப என்னன்னே தெரியல பிரதர், எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுதலை இல்லை, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு என்ன பண்ண நைட் தூக்கம் வரல, என்னால நிம்மதியே இல்லை பிரதர் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ಅನೇಕರು ನನ್ನ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ, ಬ್ರದರ್ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡಿಪ್ರೆಷನ್ ಆಗಿದೆ, ಒಂಥರ ರಾತ್ರಿ ನಿದ್ದೆನೇ ಬರ್ತಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಅನೇಕರು ನನ್ನನ್ನು ಹುಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ காரியம் அவங்ககிட்ட சொல்றது, ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳೋದು, பிரதர் ஏதாவது நீங்க யாரையாவது மன்னிக்கணுமா, மன்னிக்காம இருக்கிறீங்களா, உங்க ஹிருதயத்துல நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களா, அதை இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திக்க முடியுமா, யாரையாவது நீங்கள் மன்னிக்கணுமா, ಮನ್ನಿக்கிறதுனால ಸೆರೆಯಲ್ಲಿ இருக்கிறீங்களா அப்படின்னு நான் ಚೆಕ್ பண்ணுவேன். ಅದರಿಂದ ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ ಬ್ರದರ್, ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ನೀವು ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕ್ಷಮಿಸಬೇಕಾ, ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವಂಥ ಒಂದು ಅಂಶ ಏನಾದ್ರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ, ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೀಕಾಲ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತೇಳಿ ನಾನು ಅವರಿಗೆ ಸಲಹೆ ಕೊಡ್ತೀನಿ. ಮನಸಾರ ಮನ್ನಿಕணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು ಅಂತ. ಮೇಲೋಟಮಾಯಿ ಮನ್ನಿಪಲ್ಲ, ಮನಸಾರ ಮನ್ನಿக்கிறது தான் ಕ್ರಿಸ್ತವ ಮನ್ನಿப்பு. ಮೇಲ್ತೋರಿಕೆಗೋಸ್ಕರ ಕ್ಷಮಿಸೋದಲ್ಲ, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸೋದೇ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನ. மனதிறங்கி அவங்களுக்கு அதை நம்ம துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள ரிலீஸ் பண்றது தான் மன்னிப்பு. ಕನಿಕರ ಪಟ್ಟು ಆ ನಷ್ಟವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದೇ ಕ್ಷಮೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು உங்களுக்கு அப்படி பண்ணாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೂ ಕೂಡ ಹಂಗೆ ಮಾಡ್ದ. உங்க வாழ்க்கையில உங்களை ரிலீஸ் பண்ணாரு. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. திருப்பி நான் கேட்கிறேன், நீங்க நிஜமா இயேசுப்பாவுடைய இரக்கத்தை, மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕನಿಕರ, ಆ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? அப்போஸ்தலன் பவுல் போல நீங்க உணர்றீங்களா? அத ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಹಾಗೆ ನೀವು ಅದನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க ஒருவேளை யாராவது இங்க இயேசுப்பாவோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாம இருந்திருப்பீங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾರ ಇದೆ, ಏನೇನೋ ಕಟ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. ஆண்டவரே இப்போ நான் உங்ககிட்ட நான் வரேன். ದೇವರೇ, ಈಗ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவரே என்னை மன்னிங்க. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. ஆண்டவரே நான் உம்முடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕನಿಕರವನ್ನ ನಾನು ಪಡ್ಕೋಬೇಕು. இங்கிருந்து நான் போகும்போது ஆண்டவரே புது மனுஷனா போகணும். ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ದೇವರೇ ಒಬ್ಬ ನೂತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ஆண்டவரே என்னை தொடுங்க. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸು. அப்படி நம்ம இப்ப ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் அமரும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர், அதுக்காய் நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்தீரே, அதுக்காய் நன்றி. அப்பா, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மனதுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பார்த்தோம், உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்துருக்கிறோம், அதுக்காய் நன்றி. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு நம்ம ஆண்டவரே பார்த்தோம். உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு பாக்கியம் வேண்டாம் ஆண்டவரே. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் தான் ஆண்டவரே உலகத்திலேயே பெரிய பாக்கியம். ஆண்டவரே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறவங்களை யாராவது ஆண்டவரே உண்மை அறியாமல் இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அந்த மன்னிப்பின் தன்மையை, மன்னிப்பின் உணர்வை, மன்னிப்பின்
நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க இருதயம் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் ஆண்டவரே அவங்க அறிக்கை இடும்போது, பாவங்களை அறிக்கை இடும்போது ஆண்டவரே, அதை ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மன்னிப்பீர், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறங்குங்கப்பா, உங்களுடைய இரக்கத்தை நீங்கள் பாராட்டுங்க. அந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரி மேலே உங்களுடைய இரக்கத்தை பாராட்டுங்க. நீர் எங்களை மன்னிக்க போகிறதுக்காக நன்றி. அன்றே விசேஷமாய் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே சில கசப்பு வேறுகள் இருந்தால் அந்த வேறுகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. இசப்பா உம்மை ருசித்து பார்க்க 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 எங்களுடைய கல்லான இருதயங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே மெல்ட் பண்ணுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய கல்லான இருதயங்களை நீர் லகுப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பின் தன்மையை ஒருத்தருக்கும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அப்போஸ்தலன் பவுல் எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரே நாங்கள் சுய நீதியிலே நிற்காதபடிக்கப்பா, ஆண்டவரே உம்முடைய நீதியின் கீழே, ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீரின் கீழே நாங்கள் நிற்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அன்றே அதுக்கு தடையாக இருக்கிற அந்தகாரின் கிரியைகளை அன்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற மாம்சத்தின் பெருமையை ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சந்நிதிக்கு வரோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. அன்றே மன்னிக்க முடியாத ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் அநேக உண்டு. அன்றே அதை அன்றே கொஞ்சம் கொஞ்சமாய் மன்னிக்க அப்பா முழு விடுதலை சிறையிலிருந்து பெற நீர் உதவி செய்யுங்க. முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம்.